ஹாய் வியாசன்ஸ், நான் உங்க மியா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு மை பெயின். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். மறக்காம ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்கடா. இன்னொன்று பிடிச்சா மட்டும் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. தென் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொன்னுடா, மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவேன்டா. ஸோ அவ்வளோதான். சரி வாங்க. இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரி இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். முன்னாடி ஜங்குக்க பத்தி உங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜங்குக்க பொறுத்தவரையும் அம்மா அப்பாலாம் கிடையாது. அவர் ஆர்ஃபன் தான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்க வீட்ல தெரிய வந்திருக்கும். பிகாஸ் உங்க அம்மா மட்டும் தான் உங்களுக்கு அப்பா கிடையாது. அம்மா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஜங்குக்க சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் ஒரு மிடில் கிளாஸ். ஸோ அதனால அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கல. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணா ஜங்குக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பீங்க. உங்க அம்மா கடைசி வரையும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. அதனால நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிருப்பீங்க உங்க கல்யாணத்தன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. தென் உங்களுக்கு ஒரு 1 இயர்லயே ஒரு அழகான ஒரு பாய் பேபியும் பொறந்திருப்பான். அவனோட நேம் வந்துட்டு நம்ம பன்னின்னு வச்சுக்கலாம். ஸோ சில டைம்ஸ் பன்னின்னு சொல்லுவேன், சில டைம் ஜூன்னு சொல்லுவேன். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் சில காலங்களில் உங்களுக்கும் ஜங்குக்கும் சின்ன சின்ன சண்டைங்கள்லாம் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனாலும் நீங்கள் 2 பேருமே லவ் அப்படியே தான் இருந்துச்சு. பட் இப்படியே ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கும் ஜங்குக்கும் முன்ன மாதிரி இந்த லவ் அப்படியே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் ஜங்குக்கோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஜங்குக்கு உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டான். ஸோ நீங்கள் 2 பேருமே வாழ்கிறது உங்கள் பையனுக்காக மட்டும்தான். உங்களுக்குள்ள லவ் முன்ன மாதிரி இருக்குன்னா இப்போ கண்டிப்பாக கிடையாது. சரி, ஓகேடா, இதுவே போதும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லே நைட் டைம் தான். ஸோ பன்னியை நீங்கள் அப்படியே லேப்பில் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கண்ணா அப்படியே தலையை வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் தலையை ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு டைமை பார்க்குறீங்க. மணி பார்த்தா 12 மணி ஆகுது. ஜங்குக்கு அகைன் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் மனுஷன் உங்கள் கால் எடுக்கவே இல்லை. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ என்னதான் பிரச்சனை? காலையில் ஒரு திட்டுறதுக்காக ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்றான். ஒருவேளை ரொம்ப பண்ணிட்டு இருக்க ஜங்குக் நின்று அப்படின்னு உங்களுக்கு செம கடுப்பா இருக்கு. இந்த செட் பார்த்தா பன்னி, மம்மி தூக்கம் வருது, வாங்க மேலே போய் தூங்கலாம். இல்லப்பா, அப்பா வரட்டும், அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூங்க போகலாம். மம்மி டாடி எப்போ மம்மி வருவாரு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு அவன் சொல்றான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ பன்னியை தூக்கிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போயிடுறீங்க. தென் அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போகுது. அப்படியே நீங்க அப்படியே உங்களே அறியாம தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு 2 o'clock தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது செம்ம டயர்டாக இருக்கான். அப்படியே அவன் திங்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு தென் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ மேலே ரூமுக்கு தான் வரான். அதை நீங்களும் வன்னியும் தூங்கிட்டு இருக்கீங்க. தேவா லைட்டை போட்டு தூங்குவா. என்னதான் பிரச்சனை அவளுக்கு, எத்தனை மணி கால் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட் ஆஃப் பண்ண போகிறான். அப்போ நீங்கள் ஜங்கு, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ண, என்ன தூங்கலையா? பாரு, முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன். சும்மா நோயின்னு கால் பண்ணிருக்கா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஜங்கு, பொறுமையாக பேசு, பையன் தூங்கிட்டு இருக்கான். என்னடி பொறுமையாக பேச? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலை இருக்குதாண்ணா? உன்ன மாதிரி வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கேண்ணா. ஜங்கு, என்ன பேசுகிற? வீட்டில் நான் வெட்டியாக உட்காந்துருக்கேன், நீ பார்த்தியா? ஆமாண்டி, குழந்தைய பார்த்துக்கிட்டு உனக்கு என்னடி வேலை இருக்கு? என்ன மாதிரி ஆஃபீஸ் போறியா, இல்லை மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறியா, இல்லை கிளைண்ட்டை மீட் பண்ணுறியா? ஜங்கு, நீ வீட்டில் இருந்து இவனை பார்த்துக்கோ, உனக்கு அப்போ தான் தெரியும்டா என்னோட பெயின். ஏய் போடி, வந்துட்டா. சும்மா நொயின்னு வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. வர வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குதுரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பேசுகிறான். என்ன வர பிடிக்கலையா? என்னாச்சு உனக்கு? உன்ன மாதிரி இல்லை, நீனு ரொம்ப மாறிடல. யாரையுமாண்ணா? எல்லாம் உன்னால தாண்டி, உன்னாலே உங்கள் அம்மா தாண்டி. இப்போ எதுக்கு தேவையில்லாம எங்கள் அம்மாவை இழுக்கிற? உங்கள் அம்மாவை இழுக்கிறாங்க வந்து சேர்ந்துருக்கு பாரு. ஏன்டா அவனை லவ் பண்ணன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபீல் பண்ணிருக்கேன்டி. நான் கூட தான்டா ஏன் லவ் பண்ண, எங்கள் அம்மாவை மீறி இவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணல, இன்னும் ஃபீல் பண்ணிருக்கேன்டா. தலை எழுத்து ஒன்று போய் கல்யாணம் பண்ண பார்த்தல என்ன சொல்லணும்? அப்பவே சொன்னாங்க எங்கள் அம்மா இவன் வேணான்ட்டு. ஆனால் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அடை பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணல. என்னை நல்லாவே பார்த்துக்கிறல்ல. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்பா. இந்த பக்கம் பன்னினா மம்மி மம்மி என்னாச்சு அப்படின்னு அவன் எந்திரிச்சு உட்காரான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அமைதியாட்டு, பாரு எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், அமைதியா இருக்கும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பெட்ல படுக்கிறான். இந்த பக்கம் நீங்கண்ணா அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. கண்ணு அவ்வளோ கண்ணீர் வருது, சுத்தமா முடியல. பிகாஸ் ஜங்குக்கு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ ஒரு கொஞ்சம் மாசமா நீங்களும் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ பன்னி வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு டாடி டாடி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுப்பிட்டு இருக்கான். ஏய் இன்னைக்கு என்னடா பிரச்சனை தள்ளுடா, அப்பாவுக்கு தூக்கம் வருதுல்ல. டாடி எந்திரிங்க, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல ப்ரோக்ராம் இருக்கு, எல்லாரும் அவங்க அப்பாவோட வருவாங்க, நீங்களும் வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்றான். டேய் பன்னி இன்னைக்கு அப்பாவுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். டாடி இன்னைக்கு தான் அந்த ப்ரோக்ராம், நீங்க இன்னைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிக்கிறான். சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துனே அவன் அப்படியே பயந்துடுறான். டாடி எதுக்கு இப்ப நீ திட்டுற? அப்ப நீங்க ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க குழந்தைகிட்ட போய் ஏய் கூட்டு போடி அவனை, சொல்ல மாட்டியா அவனுக்கு நான் எவ்வளவு லேட்டா வந்து உனக்கு தெரியும் தானே, அப்படியே குழந்தைய விட்டு இது பண்ணிட்டு இருக்கா, அறிவு இருக்காது அவனுக்கு கொஞ்ச நாச்சும். புருஷன் லேட்டா வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னா தெரியல, 2 பேருக்கும் உங்களோட வேலை தான் முக்கியம், என்னை பத்தி யோசிக்கிறது இல்ல அப்படின்ட்டு அவன் அப்படி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். பன்னினா வந்துட்டு மம்மி மம்மி டாடி திட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். இங்க அவனை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்திருக்கான், டயர்டாக இருக்காரு, ஒன்றும் இல்லை சரியா, அழக்கூடாது சரியா பன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அங்கே போறீங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்ககிட்ட தான் கோவப்படுறேன்னு பார்த்தா குழந்தைகிட்டே கோவப்படுறான், உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்கு அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரான். நீங்க அப்படியே தான் சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க, அவனே தான் பாக்குறீங்க. பட் அவங்க 2 பேரையும் கண்டுக்கவேலாம். அவன் வாட் ஆஃபீஸ் கிளம்பி போறான். இந்த பக்கம் பன்னினா மம்மி இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லா பசங்களோட அப்பாவும் வருவாங்க, அப்பா மட்டும் வரமாட்டாரா மம்மி? நான் பேசுறேன், அப்பா கூட்டு வரேன் என்ன சரியா? இப்போ நீங்க ஸ்கூல் கிளம்புங்க, மம்மி டாடி கிட்ட பேசி அப்பா கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகேவா பன்னி? சரி மம்மி அப்பா கூட்டு வரணும், நீங்க ப்ராமிஸா டாடியை கூட்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவன் ஃபோரில் கிஸ் பண்றீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனே நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுறீங்க. இந்த சைட் பார்த்தா இப்போ நீங்க ஜங்குக்கு கால் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேங்க்கு தான் வந்திருக்கான். ஸோ அவனோட கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த பேங்க் மேனேஜர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வெயிட் பண்ணிருக்கான். கூட அவனோட ஃப்ரெண்டு ஜமன் ஏ மச்சான் பொறுமையாடா கிடச்சிரும்டா அவனுக்கு. இல்லைடா அவனை பார்த்துட்டு தான் இருக்கான், 2 மாதம் இந்த ஆளே விட்டுட்டு தான் இருக்கான், ஆனால் இன்னைக்கு முடிச்சுட்டு போயே ஆகணும்டா. சரிடா மச்சான் கிடைக்கும் வெயிட் பண்ணுனா. சரி என்ன அதுலேருந்து பார்த்துட்டே இருக்கான், ஒரு மாதிரி சரியில்லை அண்ணா, கல்ல வயனோட சண்டை போட்டியா அண்ணா? எந்த கதை தானே அப்போ ஏன் கேட்குறேன்? ஏண்டா ஒரு நாளாச்சும் அவ கூட சண்டை போடாமல் இருக்கிறியா? நீ சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கா, நானே வேண்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா. நைட்டு அவ்வளோ டயர்டாக வந்து தூங்கிட்டு இருக்கான், காலங்காலத்தில் அவன் வந்து எழுப்பிட்டு இருக்கான், அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குப்பா வாங்கப்பான்ட்டு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க 2 பேரும்? உங்க 2 பேருக்கு வச்சு ஆளான்னு நான். ஏய் என்னடா உங்ககிட்ட தாண்டா அவங்க கேட்க முடியும், ரோட்டில் போகிறவன்ட்டே கேட்க முடியும்? ஏ மச்சான் கொஞ்ச நாச்சு நீ ஏன் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இந்த கம்பெனியை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வரணுன்ட்டு. அதுவும் இல்லாமல் வயனோட அம்மா வேற தேவையில்லாமல் என்னோட கம்பெனி விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் தானே மச்சான், எத்தனை ஆர்டர்ஸ் எத்தனை கிளைண்ட் எல்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க என்னை பழி வாங்குறதுக்காக. எனக்கு புரியுது மச்சான், அதுக்காக ஃபேமிலி மேலே கோவத்தை காமிச்சா எல்லாம் சரியாயிடுமா? இங்கே பாரு வயன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்காக வந்த பொண்ணு, அவளை இப்படி ஹர்ட் பண்ணிருக்குது எனக்கு பிடிக்கல மச்சான். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அவளை இப்படி பேசுறது, பட் அவள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாளடா. நீ தானே சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்கு வயன், நீ புரிஞ்சுக்கோ வயன்னு சொல்லிட்டு அதை விட்டு நீ வலுவலுன்னு குலைச்சிருப்ப. அவளுக்கு என்னடா தெரியும்? எனக்கு சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, வாயை முட்டுது. சப்போர்ட் பண்றாங்களாம் இருக்கதான் சொல்றாங்க மயிறு, ஒழுங்கா வாழ என்ன தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. பாரு கால் வந்துட்டே இருக்கு பாரு, எடுத்து பேசு. விடுடா அப்புறம் பேசிக்கிறான், அது ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்க காலை அப்படியே அவாய்ட் பண்றான். இது பக்கம் ஜமன் வந்துட்டு மச்சான் இது முக்கியம் இல்லைன்னு சொல்லாதடா, கடைசியில் உன்னை விட்டு போறப்பதான் அதோட வழி தெரியும். இவன் ஒருத்தான் காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டான். சும்மா இருடா முதல்ல அந்த மேனேஜர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கே ஒரு மாதிரி வெறுத்து போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணால் வேஸ்ட்டு தான், பேசாமல் நம்மளே போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே கிளம்புறீங்க உங்கள் வீட்டிலேருந்து பன்னியோட ஸ்கூலுக்கு தான். இந்த சைட் பார்த்தா பன்னி உங்களுக்கு ஜங்குக்காக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மற்ற பசங்களோட அப்பா அம்மாலாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, குழந்தையோட அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, குழந்தைய பற்றி அவங்க எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா பன்னி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு அவன் பேர் வந்துட்டு ஜாய், அவன் வந்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. ஓ அப்படியா, ஏன் உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ லேட்டாக வராங்க?
அது என் டாடி ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும். அதான் அம்மா அப்பா கூப்பிட்டு எனக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே, இந்தா சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் கொடுக்குறான். ஸோ பனி அப்படியே சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே காரில் வந்து இறங்குறீங்க. பனி உங்களை பார்த்துருப்பான். ஸோ அவன் ஓடி வந்து, மம்மி வந்துட்டியா, எங்க டாடி, டாடி எங்க? அது டாடிக்கு முக்கியமான வேலை இருந்துச்சான். டாடி கிளம்புனாரா, திடீர்னு அவருக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருடா. அப்போ டாடி ரொம்ப வருத்தப்பட்டாரு இங்கே வரலன்னு சொல்லிட்டு. மம்மி நீ போய் சொல்கிற, டாடி ஃபோன் எடுக்கல தானே? இல்லை பண்ணி, டாடி ஃபோன் எடுத்தாரு தெரியுமா, டாடி பேசவும் செஞ்சாரு. ஆனால் திடீர்னு டாடிக்கு ஒர்க் வந்துச்சுன்ட்டாரு. டாடி ரொம்ப ஃபீல் பண்ணாரு பன்னியோட ஸ்கூலுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு. மம்மி நீ போய் சொல்லாத. மம்மி மம்மி ஏன் விட்டு போய் சொல்ல போறா? உனக்கு தெரியும் தானே மம்மி ஒன்று சொல்லி கொடுத்துருங்க தானே போய் சொல்லக்கூடாதுன்ட்டு. மம்மி ஏன் சொல்ல போறேன்? சரி ஓகே, சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போகிறான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் குழந்தை ரொம்ப ஏமாந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பசங்களோட அம்மா அப்பாலாம் அப்படி அந்த குழந்தை கூட விளையாடுறது பார்த்தோன்னே பன்னிக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர்வாட்ஸ் அப்படி தான் இங்கே டைம் போயிருக்கோம். இதே சைட் பார்த்தா ஜங்குக் இப்போ மேனேஜரை மீட் பண்ணிருக்கான். ஸோ அவர் உட்காந்து எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணிருக்காரு. ஜங்குக், உங்கள் கம்பெனியோட டெவலப்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அமேசிங்காக டெவலப் ஆகிட்ருக்கீங்க. இந்த சின்ன வயசுல இப்படி டேக் ஓவர் பண்ணி அந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸை வர வச்சுருக்கீங்க. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ் ஜங்குக். ரொம்ப தேங்க்ஸ் சார். தென் இவர் யார்? இஸ் ஒன் ஆஃப் மை பார்ட்னர் சார். ஓ மிஸ்டர் ஜிமன், நீங்களும் கம்பெனி ரன் பண்ணுறதுக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸும் நல்லாயிருக்கு. எனிவேஸ் உங்கள் 2 பேரை நம்பி எனக்கு லோன் கொடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட்டு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். ரெக்கமெண்டேஷனா? புரியல சார். இல்லை ஜங்குக், இங்கே கேட்குறது 500 crores. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் வேணும். ஸோ எனிவேஸ் நீங்கள் யாரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நம்ம லோன் சீக்கிரமாக கிடச்சிது சார். என்ன சார், எதுக்கு சார் ரெக்கமெண்டேஷன்? இந்த அளவுக்கு என்னோடய கம்பெனியில் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கேனே சார், இதுவே போதாதா? இல்லை ஜங்குக், இது மட்டும் போதாது. நியூவாக தான் கம்பெனியில் உங்களுடைய ப்ராஃபிட்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. மேபி அது கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் பர்சன் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு லோன் கொடுக்குன்னு சொன்னாங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்கள் கம்பெனியில் எதனா லாஸ் ஆனிச்சுன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுப்போம், உங்ககிட்ட கேட்குறத விட. ஸோ எங்களோட சேஃப்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். ஸோ அதனால் நாங்கள் கேட்குறோம். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு யாருன்னா பெரிய ஆளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா ஜங்குக் அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ உள்ள ஒருத்தர் என்ட்ரு ஆறாரு. ஸோ அவரும் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ தான். அவர் பார்த்தோன்னே நக்கலாக சிரிக்கிறாரு. தென் ஜங்குக்கு அவனை பார்த்தோன்னே செம்ம கோவம் வருது. ஜங்குக்கு சும்மா வந்துருக்குறாங்க. மேனேஜர் வந்துட்டு, என்னாச்சு சார், எதனா ரெக்கமெண்டேஷன் இருக்கா? சார் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அவன் பார்த்துட்டு, என்ன சார், என்ன ரெக்கமெண்டேஷன்? இல்லை, ஒரு லோன் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும்னு சொன்னா. அதான். என்ன சார், இவர் யாரும் தெரியலையா உங்களுக்கு? யாரு? மிஸ்ஸஸ் லீ இருக்காங்களா, அவங்களோட சன்னின்லா தான். என்ன, மிஸ்ஸஸ் லீயோட சன்னின்லாவா? ஆமாம் சார், தெரியாதா உங்களுக்கு? என்ன ஜங்குக், உங்கள் அத்தையை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? உங்கள் அத்தை பேரை சொன்னாலே லோன் என்ன பேங்க்கே எழுதி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க. போய் இவங்க கிட்ட போய் பிச்சை காசு 500 கோடி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர்னா, சார் சார் சாரி சார், நீங்கள் யாருன்னு தெரியாமா உங்களை வேற வெயிட் பண்ண வச்சுட்டு மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட அந்த மேனேஜர் பம்பிட்டு இருக்கான். ஜங்குக்னா அதை பார்த்தோன்னே இன்னும் கோவமாது. அவன் அப்படியே வெளியே போகிறான். அப்போ ஜிம்மன் பார்த்துட்டு, டே மச்சான் என்ன பண்ணிருக்கா, அவங்க தான் தரேன், டேய் மூடுறா, அந்த பொம்பளை ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு இப்படி கிடைக்கணும்னு தேவையே கிடையாதுடா. ஷேண்டா இந்த அளவுக்கு கோவப்படுறா பாரு மச்சான், இது அப்போ பண்ணிருக்கா. பாரு, நீ மட்டும் இல்லை, இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் மச்சான். ஏன் சம்மந்தப்பட்டிருக்குண்ணா, நான் இதில் வரலடா, இந்த பிஸ்னஸ் நீயே பார்த்துக்கோ. டே ஏன்டா இவ்வளோ கோவப்படுற மச்சான்? இந்த கோவம்லாம் சரிப்பட்டு வராதுடா லைஃப்க்கு மச்சான். என்னோட ஈகோவையும் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்டையும் யாருன்னா மதிக்கலண்ணா, சத்தியமாக சொல்கிறேன், அது என் ஒயனா இருந்தால் கூட தூக்கி போட்டு போயிடுவேண்டா. டேய் ஏன்டா இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா மச்சான்? அந்த பொம்பளை பற்றி உனக்கு தெரியாதுடா. அவள் எத்தனை வாட்டி, டேய் என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா, மரியாதை கொடு. சரி ஓகே, அவங்க எத்தனை வாட்டி என்ன இன்சல்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எத்தனை கிளைண்ட்ஸ், எத்தனை ப்ராடக்ட்ஸு என்கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்கடா. அசிங்கமே இல்லாமல் அவங்கள போய் அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த கம்பெனியில் லோன் வேணுமா? தேவையில்லை மச்சான், அதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட என்னோட கம்பெனியை நான் க்ரோ பண்ணிப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வெளியே போறான். இந்த பக்கம் பார்த்தா மேனேஜர் வந்துட்டு, சார் தெரியாம ஒரு அவங்க சன்னில போய் இப்படி பண்ணிட்டேனே சார். நீங்க கண்டுக்காத. அவங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. அந்த மேம்க்கு இந்த பர்சனை சுத்தமாக பிடிக்காது. என்ன சார் சொல்கிறீங்க? பிகாஸ் அவங்க பொண்ணும் இவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஜங்கு கூட எல்லா பிஸ்னஸையும் ட்ராப் அவுட் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படி ஒரு பிரச்சனையா? நல்ல வேலை சார், நான் லோன் கொடுக்க பார்த்தேன். அப்படி இல்லைன்னா அவங்க கம்பெனிலேருந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் எனக்கு கிடைக்காம போயிருக்கோம். விடு பரவாயில்ல விடு, ஏதோ ஒன்று சொல்லிட்டல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதே சைடு பார்த்தா நீங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இப்ப நீங்களும் பனியும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. பனி வந்தோனே, மம்மி எனக்கு செம்மையா பசிக்குது, எத்தனை பண்ணி தரீங்களா? சரி, என்ன வேணும் பனி சொல்லு, மம்மி பண்ணி தரேன். பீட்சா பண்ணலாமா? ஓகே, 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அவனை தலையாட்டான். சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் பனியும் அப்படியே கிச்சனுக்குள்ள வந்துட்டு பீட்சாக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் கியூட்டா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். நீங்க அவனுக்கு கட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க 2 பேருமே இங்க அழகா பீட்சா பண்ணிட்டு இருக்கீங்க. இதே சைடுனா கதவை யாரும் டொம்முன்னு திறக்குறாங்க. பனினா, மம்மி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே உங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். பார்த்தா ஜாங்குக் தான் செம்ம வெறியோட வந்துட்டு இருக்கான். வந்தவனோட லேப்டாப் பேக்கை தூக்கி அப்படி எறியறான். உங்களுக்குனா ஒண்ணுமே புரியல. அவனை பார்த்துட்டு உங்களுக்கே பயமா இருக்கு. பனி அதுக்கு மேல பயப்படுறான். நீங்க வந்துட்டு பனி எங்கேயே இரு, நான் போய் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். மம்மி நீ போகாத, அப்பா உன்னை அடிக்க போறாரு. இல்ல அப்பா அடிக்கலாம் மாட்டாரு, அப்பா ரொம்ப நல்லவர், நீ அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னா. சரி மம்மி, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஆனா மம்மி எனக்கு பயமா இருக்கு, நீ இங்கே இரு மம்மி, வேணாம், அப்பா தனியா இருக்கட்டும். இல்ல பனி, அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போல, மம்மி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மேல ரூமுக்கு தான் வரீங்க. அங்க பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டா கத்திட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கா? கிளைண்ட் போயிட்டாரா? நான் அதான் சொல்லிட்டு தானே இருந்தேன், நாளைக்கு அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கா. நம்ம கம்பெனியோட பெரிய ப்ராஃபிட்டாக இன்னொரு கம்பெனி தராங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு நம்மக்கிட்ட போட்ட கான்ட்ராக்டை இது பண்ணிட்டாரு சார். அதுக்கான கேஷும் நான் சீக்கிரமாக கொடுத்துன்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டார் சார். என்ன பேசிகிட்டு இருக்கா? அவரை நம்பி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, அந்த கிளைண்ட் நம்மளோட கம்பெனியில் தான் சைன் அப் பண்ணும். சார் ஐம் ஸோ சாரி சார், எவ்வளோ பேச ட்ரை பண்ணிட்டேன், பட் அந்த மனுஷன் கேட்க மாட்டேன்றார் சார். டேய் இங்கே பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏற்கனவே லோன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கார்டில் இருக்கேன், இப்போ கிளைண்ட் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, பேசாம கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க அப்படியே உள்ள வாரீங்க. ஜங்குக், ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை, வெளியே போடி. ஜங்குக், என்னாச்சு, ஏன் அப்படி கத்துற? பையன் கீழே பயந்துட்டு இருக்கான். ஏய் வெளியே போடி, நான் முக்கியமா பேசிட்டு இருக்கேன்டி, எதா இருந்தாலும் அப்பா பேசிக்கலாம்டி. ஜங்குக் ஜங்குக் பொறுமையா இரு. என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா? ஏய் என்ன உனக்கு தெரியும், ஒரு பிரச்சனை ஈஸியா சொல்லிட்டு இருக்கா, சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஜங்குக் பொறுமையா பேசுடா, ஐயன் கீழே பயப்படுறான்டா. வயன் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. சரி நான் போறேன், நீ கத்தாத. உனக்கு எதனா டீ காஃபி? டீ காஃபியா? வருஷம் எடுத்துட்டு வா, குடிக்கதான். 2 பேர் 3 பேர் குடிச்சிட்டு செத்துடலாம். ஜங்குக் ஏன்டா எப்படி பேசுற? வயன் நீ கீழே போ வயன், எனக்கு சரி கோவத்தில் இருக்கான், உன்னை அடிச்சிட போறேன், போயிடு. என்ன அடிச்சிருவியா? ஆமாண்டி, எல்லாம் உன்னாலதான்டி, உன்னாலதான். ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணமுன்னு இருக்கு, போய் தொலைடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட ரொம்ப ஆசையா பேசுறான். நீங்கண்ணா அப்படியே அழுதுகிட்டே வெளியே வரீங்க, சுத்தமா முடியல. அவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க செம்மையா அழுதுட்டே வர்றத பண்ணி பாத்துடுறான். அவன் பார்த்த உடனே, மம்மி என்னாச்சு, நீ அழுகுற? சொன்னா டாடி ஒன்று திட்டுவாரு, அடி பருந்து, நீ போகாதுன்னு சொன்ன, எங்க நீ என் பேச்ச கேட்குற? இல்ல அதெல்லாம் இல்ல மம்மி, போய் சொன்னாதான் நீ தான் அழுத. பாரு உன் சீக்கெல்லாம் எவ்வளோ ரெட்டா இருக்கு. மம்மி டாடி வர ரொம்ப கோவப்படுறாரு உங்ககிட்டயும் என்கிட்டயும், பேசாம நம்ம டாடியை விட்டுட்டு போயிடலாம் மம்மி, டாடி வேணாம் மம்மி. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, டாடிக்கு நம்ம மட்டும்தான் சரியா? டாடி என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம டாடியை விட்டு போகக்கூடாது, எப்பவுமே நம்ம டாடி கூட மட்டும்தான் இருக்கணும். இன்னொன்று பண்ணி, நீ டாடியை ஹேட் பண்ணக்கூடாதுடா, டாடிக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இல்ல டாடிக்கு ஒன்று பிடிக்காது, அதனால தானே இன்னைக்கு இருக்கா, வரவே இல்லை ஸ்கூலுக்கு கூட. இல்ல டாடிக்கு முக்கியமான மீட்டிங், அதுவும் இல்லாமல் டாடியோட ஆஃபீஸில் வர அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் அவனை கம்ஃபர்ட் பண்ணாலும்
குழந்தைக்கு புரியுது உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அழுதுட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நீங்க எங்க பாரு, நம்ம பீட்சா பண்ணிட்டு இருந்தோம்ல, அதை பண்ணலாவா? இல்லை எனக்கு பீட்சா வேணாம், நம்ம போய் படுக்கலாம். இல்லை இல்லை, என்ன நீ நீ பீட்சா கேட்டல மம்மி கிட்ட, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அகைன் அவன் கூட சேர்ந்து பீட்சா பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி இருந்த ஹாப்பினஸ்லாம் கிடையாது, ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மம்மி சாஸ் ஓவரா போடுறீங்க, டொமேட்டோ கெச்சப் கம்மியா போடுங்க. ஆ ஆ சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. வெஜ்ஜஸ்லாம் போட்டுட்டு இப்போ ஓவனில் வைக்கிறீங்க. ஸோ பனி வந்துட்டு மம்மி நம்ம அது வரை கார்ட்டூன் பார்க்கலாமா? ம் சரி வா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் பனியும் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் க்யூட்டாக உட்காந்துட்டு டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். எங்க அப்படியே அவனோட ஹேரை இது பண்ணிருக்கீங்க. என்ன அவன் இப்படி பேசுகிறான்? உன்னை ஏன் கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அந்த அளவுக்கு என் மேலே என்ன அவனுக்கு கோபம்? சங்கு நீ ரொம்ப மாறிட்டடா. முன்ன மாதிரி நல்லா உன்கிட்ட இப்போ சுத்தமாக கிடையாது. நீ எப்போ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியோ அப்போதுலேருந்து என் மேலே எரிஞ்சு விழுகிற. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க. குழந்தைகிட்ட கூட இப்போ நீ முகம் காமிக்க ஆரம்பிச்சிட்ட. அவங்ககிட்ட நான் எப்படி சொல்லி சமாளிப்பேன்? நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போனா பண்ணி உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஏன்டா அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதே சைட் பார்த்தா ஜங்குக் அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கண்ணா ஜங்குக் எங்கே கிளம்புறா? ஏய் உன்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணுமா என்ன? எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறேன். ஜங்குக் மணி 8 ஆகுது. இல்லைல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் போடி, நாளைக்கு பார்த்துக்கலாமா மயிரை பிடிக்கலாமா? பார் வாயன், வேலை விஷயத்தில் நான் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிருக்காத. உனக்கு தேவையானதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மயிரை பண்ணலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதுடி. ஜங்குக் குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாத. ஏய் என்னடி அவன் என்ன அவனுக்கு புரியாதா என்ன? அவனுக்கு எல்லாமே புரியுதுதான். இங்கே பார் பண்ணி, தேவையில்லாம அப்பா அங்கே வரணும் இங்கே வரணும் கேட்டுட்டு இருக்காத, சரியா? புரிஞ்சுதா உனக்கு? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத. ஆ ம் சரி டாடி, இனிமேல் நான் கேட்க மாட்டேன். சரி இங்கே பாருங்க, நைட்டு நான் வர லேட் ஆகும், 2 பேர் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் பண்ணி வந்துட்டு மம்மி நம்ம பேசாம எங்கன்னா போயிடலாமா? டாடிக்கு தான் நம்ம இங்கே இருக்கிறதே பிடிக்கல. பனி அப்படிலாம் கிடையாது. நான் தான் சொன்னேன் தானே, நீ சும்மா டாடியை பற்றி தப்பாவே நினைக்கிறா. என்ன மம்மி நீ போய் சொல்ற, டாடி ரொம்ப கெட்டவர், உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது பண்ணி. உனக்கு டாடியை பிடிக்கணும், அதே மாதிரி மம்மியை பிடிக்கணும். நீ யாரையும் வெறுக்கக்கூடாது என்ன? ம் சரியா? ப்ராமிஸ் பண்ண இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்ட்டு. சரி நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். ஆனால் டாடி உன்னை திட்டினாருன்னா எனக்கு பிடிக்காது. சரி டாடி இனிமேல் என்ன திட்ட மாட்டாரு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் பனியும் இப்போ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ பனி அப்படியே உங்கள் லேப்லேயே படுத்து அப்படியே தூங்கிடுறான். இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு நான் இன்னைக்கு நடந்தது, நேற்று நைட்டு நடந்தது. ஸோ கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ளே ஜங்குக்குள்ளே சண்டை வர்றதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. நீங்கன்னா அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆ சொல்லுங்கம்மா. வயன் என்ன பண்ணிருக்கா? பனியை தூங்க வச்சுட்ருக்கம்மா. சரி எங்கே அவன் புருஷன்? அவர் ஆஃபீஸ் போயிருக்காருமா. என்ன இன்னும் வரலையாண்ணா? மணி 10 ஆகுது. இல்லைம்மா வந்தார், அதுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கான் புருஷன்? வீட்டில் பொண்டாட்டி குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டு வராதா என்ன அவனுக்கு? இல்லைம்மா ஏதோ முக்கியமான மீட்டிங், அதனால தான். இப்போ கூட சரி, உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல? நானும் கேட்டு தான் இருக்கேன். வர வர உனக்கும் உன் புருஷனுக்குள்ளே ரொம்ப சண்டை வந்துட்டு இருக்காமே. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். எனக்கு தெரியும் வாயன், நீ பேசுகிறப்ப எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். நான் உன் அம்மாடி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் சொல்கிறேன்ல, ஜங்குக்கு என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நானும் பண்ணியே ஹாப்பியாக தான் இருக்கோம். பாரு வாயன், மற்றவங்கிட்ட வேணா நீ போய் சொல்லு, என்கிட்ட போய் சொல்லாத. சொல்லு, உனக்கு அவனுக்கும் சண்டையா அப்படின்னு கேட்குறப்பா நீங்கண்ணா? ஆமாம். இப்போ என்ன சண்டைனா புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் தான் போட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம்மா நீயும் அப்பாவும் சண்டை போட்டுதா இல்லையா அண்ணா? பாரு, என் புருஷன் சண்டை போட்டாலும் என்ன எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாரு. ஆனால் உன் புருஷன் அவனை எடுத்தெறிஞ்சு தான் பேசுவான். என் மேலே இருக்க கோபத்தெல்லாம் உன் மேலே காமிச்சிட்டு இருக்கான். என்னம்மா பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஜங்குக்கு எதுக்கு உன் மேலே கோபப்பட போறாரு? என்ன உனக்கு தெரியாதா என்ன?
ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 கிளையண்ட்ஸ் அவனுக்காக அனுப்புனா, என் கம்பெனில தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே திருப்பி அனுப்புறான். அந்த கிளையண்ட்ஸ் வந்து என்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? "என்ன மேம், உங்க சன் இன் லான்னு சொல்லிட்டு தான் நாங்க போய் அவர்ட்ட பேச போனா, அவரு உங்க பேர சொன்ன உடனே எங்கள வெளிய அனுப்பிட்டாரு." அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான் வயன். அப்படி என்ன வயன் நான் பண்ணிட்டான்? ஆ அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அவன் தான் உன்ன கூட்டிட்டு போயிட்டான். கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்த வச்சுட்டு, நீ அவன் கூட ஓடி போன. அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. இப்ப அவர வந்துட்டு நாங்க இது பண்ண உடனே அவருக்கு பெருசா தெரியுது. பாரு மாயன், உன் புருஷன் பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஹெல்ப்பை இது பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா என்னையே வந்துட்டு அவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். எல்லாம் உன் மூஞ்சுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். மா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவருக்கு இந்த மாதிரி மற்றவங்க ஹெல்ப் பண்றது பிடிக்காதுமா. என்ன மற்றவங்க? நான் யார் அவனுக்கு? அவனுக்கு அத்தை தானே. அத்தைன்ற முறையில தானே பண்றேன். இதுலன்னா அவனுக்கு புருஷனுக்கு ஈகோ பிரச்சனை. சரி விடுமா, ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு. தேவையில்லாம எதுக்குமா அவர் மேல கோவப்பட்டு இருக்கா? கொஞ்சம் கூட அவனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல. முட்டாள்தனமா அவளை காதலிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கா? சொல்லுடி. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என் புருஷனை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நீ தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி அம்மா ஹெல்ப் பண்ணதான் இந்த மாதிரி பண்ணது, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம், ஸ்டே ஆயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நீங்கள் பனியா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வரான், செம்ம டயர்டா. நீங்கள் பார்த்தோன்னே, ஜங்குக்கு நீ ஓகேவா? நான் காஃபி போட்டு வருவா? இல்லை ஒன்றும் வேணாம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போயிடுறான். நீங்கள் பனியை அப்படியே ரெடி பண்ணிட்டு, சரி பனி, மம்மி நான் நிறைய ஃபுட்ஸ் வச்சுருக்கா, மறக்காமல் சாப்பிடணும் சரியா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே மம்மி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் மேலே ஜங்குக்கை பார்க்கறதுக்காக போகிறீங்க. ஜங்குக் வந்த டயர்டில் அப்படியே படுத்திருப்பான் போல். ஷூஸ் எதுவுமே அவுக்கல, தென் டை அப்படியே அவன் கழுத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உண்ட டையும் தென் ஷூஸ் எல்லாம் அவுக்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான். இதை பார்த்துட்டு, சாரிண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. ரொம்ப டயர்டாக இருக்கியா? ஆமாண்டி, ரொம்ப டயர்டாக இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குது பொண்டாட்டி. சரி, நான் வேணா ஹாட் வாட்டர் வச்சு உடம்புக்கு இது பண்ணவா? பத்திரம் கொடுக்கவா? சரிடி பண்ணண்ணா அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் கீழே போய் ஹாட் வாட்டர்லாம் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அப்படியே அவன் ஷர்ட்டை கலட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துக்கிறான். பிகாஸ் 24 ஹவர்ஸும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது தென் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறனால முதுகு அவனுக்கு செம்மையாக வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒத்தனை கொடுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் என் கீழே குடுறி, கீழே தாண்டி ரொம்ப பெயினாக இருக்குது. சரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவனா வர வர உங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுறல்ல? இல்லை அப்படிலாம் இல்லை, போய் சொல்லாதடி. வர வர ரொம்ப சண்டை போடுறான், பண்ணிக்கிட்ட வர கோமா நடந்துக்கிறான், உன்னை வர திட்டுறான். இல்லை ரொம்ப மாறிட்டேன் தானடி? இல்லை அப்பெல்லாம் கிடையாது. நீ அப்படி யோசிக்கிற? யார்கிட்ட சண்டை போடுற? என்கிட்ட தானே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கிறதெல்லாம் காமன் தான் ஜங்கு. இல்லடி, இருந்தாலும் இதை உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டல்ல, ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஜங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அதை மறந்துட்டேன். நீ ஏதோ கோவத்தில் பேசிட்ட, அவ்வளோதான். இங்கே பாரு, நீ என்னதான் கோவத்தில் பேசினாலும் எனக்கு நீ அதிகமான லவ் கொடுத்துருக்க ஜங்கு. என்ன, அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அயன் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் லேப்ல படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஹேர் இது பண்ணிட்டு, சரி என்னாச்சு சார் வந்துட்டு இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடி அது எனக்கே தோணுச்சுடி, ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு, அதான் சாரிண்ணா. இனிமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். தெரிலடி, வர வர அதிகமாக கோவம் வருது, ஏன் அப்படி கோவப்படுறேன்னே தெரிய மாட்டேங்குது. அதை விட ஜங்கு, எதுக்கு தேவையில்லாமா அதே பேசிட்டு இருக்கா? சரியா? சரி பொண்டாட்டி. பசிக்குது, என்ன பண்ண காலைல நைட்டு சாப்பிடல நீனு? இல்லடி, நைட்டு ஃபுல்லாக ஒரு கம்பெனிக்கு உட்காந்து மெயில் அனுப்பிட்டு இருந்தா, எப்படியோ அந்த மெயில் அவனுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போதான் நீ நிம்மதியாக இருக்குது. ஜங்கு, என்ன ஜங்குக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீ ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன்ற. சரி நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் சாப்பாடுலாம் வேணாம், அப்புறம் நீ தான் வேணும். ஜங்குக்கு மார்னிங்கேவா? மார்னிங் அண்ணா, ஏன் நான் பண்ணதில்லையா அண்ணா? வண்டியை போகிறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி காலைல உனக்கு கசமுசா பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிருக்கேன். ஜங்கு இப்பெல்லாம் வேணாம்,
இல்லடா. அ அதுவும் இல்லாம எனக்கு உடம்பு பெயினா இருக்குல்லல. அதான் நீ எனக்கு ஒத்தடம் குடுத்துட்டல்ல. இப்ப எனக்கு ஓகேவா இருக்குது. வரலாமா? ஆ சொல்லுடி. வரலாமா? அம் சரி. ட்ரெஸ்ஸ நான் ரிமூவ் பண்ணவா? இல்ல, இல்ல. எப்பவுமே யார் ரிமூவ் பண்ணுவா? நீ தான் பண்ணுவ. அப்புறம் என்னடி புதுசா மயிர் மாரி நானே பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஆஃப்டர் விட்ஸ் அவன் ஷர்ட் போடாம தானே படுத்திருப்பான். வெறும் பேண்ட் தான் போட்டிருப்பான். அப்படியே அவன் பேண்ட்டை கழட்டி அப்படியே தூக்கி போடுறான். அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி தூக்கி போட்டு அவங்கள அப்படியே லைட் பண்ண வச்சுட்டு உங்க உடம்பெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்க பார்க்குறீங்க. பிகாஸ் மனுஷன் டயர்டாக இருந்தாலும் உங்க கூட பண்ணணும்னு நினைக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே உங்க லிப் கிட்ட லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான் உங்க லிப்பா. அவ்வளோ வைல்டா உங்க கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. என்னடி பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணிக்கலாம். சரிடி அப்படியே சொல்லிடு. அப்படியே பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஜங்குக் உங்க நெக் கிட்ட உங்க காலர் போன் கிட்டலாம் செம்மையாக கிஸ் பண்ணிருக்கான். ஸோ அவனோட உடம்புல நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனோட கை உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணி அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ 2 பேருமே அந்த அளவுக்கு கிஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்னா அப்படியே உங்கள் ப்ரைவேட் கட்டிட்டு வந்துட்டு அயன் சக் பண்ணிக்குவாடி. ஆ ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர் ஜங்குக் அங்கே அவனோட மவுத்தை வச்சு செம்மையாகவே ப்ளே பண்ணிருக்கான் டங்கால். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே மேலே வந்துட்டு அவங்க செஸ்ட்டை பிடிச்சி விழுத்து அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான். பயன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என்னத்த அவனோட ப்ரைஸ் மில்க ஜங்குக் சும்மா இரு. எதுக்கு அதை ஞாபகப்படுத்துகிற? இல்லடி பண்ணி பிறந்ததப்ப நைட்டு எனக்கும் கொடுப்ப. ஆனால் இப்போல்லாம் இல்லைல்ல. பேசாம செகண்ட் பேபி பற்றிக்கலாமாடி? ஜங்குக் சீரியஸாக சொல்கிறியா? ஆமாண்டி குழந்தை வேணும்தான். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் மில்க்கு வேணும். அதுக்காக தான். டீ ஃப்ராடு அதுக்காக தானே? இல்லடி எனக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது. அதான் பண்ணிக்கு ஒரு க்யூட்டான தங்கச்சி. அப்போ தான் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். தங்கச்சி கூட விளாண்டுருப்பான். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நம்ம பெற்றுக்கலாமா? ஓகேடி உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான் ஜங்குக். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கான வேலையை பார்க்கவாடி? சரி அப்படின்னு நீங்கள் தலையாடுறீங்க. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறான். நீங்கண்ணா ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன என்னாச்சு? இல்லை ரொம்ப நாள் ஆச்சுல அதான் பெயினாக இருக்குது. ஒன்றும் இல்லைண்ணா சரியா அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க கூட மேக் அவுட் பண்ணிருக்கான். ஸோ நீங்கள் 2 பேருமே அந்த இடத்துல அப்படியே மூன் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு நீங்கள் கத்த ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் டி வெளியே வந்துருச்சு. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே உள்ள விடுறா. சரியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறான். ஸோ அதுவும் அப்படியே வருது. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா ஹெவன்லியாக ஃபீல் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 or 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்னா செம்ம டயர்டாகிட்டு அப்படியே வந்து படுத்துடுறான். ஏங்க அப்படியே ஒன்று டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேரை இது பண்ணிட்டு லவ் யூ டி. லவ் யூ டூ ஜங்குக்கா. பெயினாக இருக்கா அடி பண்ணாடி? இல்லை இல்லை பெயினாக இருந்தாலும் இல்லை தாண்டி சொல்வா. ஏன்டி உனக்கு மேலே கோமே வராதா? இல்லை இல்லை வராது. ஏன் வராது? வராது ஜங்குக்கா. பிகாஸ் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நீ எவ்வளோதான் என்ன திட்டினாலும் உனக்கு என் மேலே அதிகமான லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியும் அதெல்லாம். சொல்லு மயிறு உனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுற. அதான்டி பண்ணுறாட்டி உனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்காதா? அதை நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ சிரிப்பா. ஏய் சொல்லுடி சொல்லு எப்படி தெரியும்? அது நான் காலேஜுக்கு ஃபஸ்ட் டே வந்ததப்ப நான் பீரியட்ஸ் ஆயிருந்தேன்னா. ஆமாம் ஆயிருந்தேன். அப்போ நான் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அதை நீ கூட பார்த்துட்ட.
ஆஃப்டர்வர்ட்ஸ் எனக்கு ஒரு மாரி எம்பாரஸிங்கா இருந்துச்சு. பட் நீ அதெல்லாம் கண்டுக்காம, உன்னோட ஷர்ட்ட கழட்டி அப்படியே எனக்கு குடுத்தா. அதுக்கப்புறம் நான் யாருன்னு கூட தெரியாது. எனக்காக போயிட்டு நாப்கின்லாம் வாங்கிட்டு வந்து, எத்தன பேர் உன்ன கலாய்ச்சிருப்பாங்க. ஆம், எனக்கே தெரியும். என் ஃப்ரெண்டு கூட உன்ன கலாய்ச்சா. ஆனாலும் நீ அதெல்லாம் கண்டுக்கலாம். அப்ப நீ நாப்கின் வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்தா. அதுக்கப்புறம் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணா. அம் இன்ட்ரோவர்ட்டா இருந்த நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்துனா. அப்படியாடி? அதனால தான் என்ன பிடிக்குமா உனக்கு? என்னாலலாம் அது மட்டும் கிடையாது. என் அம்மா உன்கிட்ட அவ்ளோ திட்டினாங்க. உன்கிட்ட காசெல்லாம் குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா நீ நான் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவா இருந்தா. எனக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு தெரியுமா ஜங்குக்கா? எங்க அம்மா சொன்னோனே என்னை விட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு. ஆனா நீ போல தெரியுமா? அ நான் வேணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண. காசாச்சு மயிராச்சு. எனக்கு உன் பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு, அப்படியே எங்க அம்மாட்ட கெத்தா பேசினேன்ல. சத்தியமா சொல்லிட்டேன் தெரியுமா? நானு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என் வாழ்க்கையில என்ன மட்டும் லவ் பண்ற பர்சன் எனக்கு கிடைச்சிறாருன்னு சொல்லிட்டு. என்னதான் அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாலும், பிஸ்னஸ் சொல்லிட்டு என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அப்பா இருக்கிற வரை தான் எனக்கு அந்த பாசெல்லாம் கிடைச்சது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவர் இறந்ததுக்கப்புறம் அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. ஆனா, என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தான் நான் இழந்த பாசெல்லாம் எனக்கு திருப்பி கிடைச்ச மாரி நீ எனக்கு கிடைச்ச. ஸோ, நீ என்னை எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் சரி, நான் உன்னை வெறுக்க மாட்டேன். எப்பவுமே வெறுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ டி. என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறல. நீயும் தான் என்ன காதலிக்கிறா? உனக்கு என் மேல அதிகமான காதல் இருக்கு எனக்கு தெரியும்டா. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களோட டைமை நீங்க அப்படிதான் ஸ்பெண்ட் பண்றீங்க. தென் அதுக்கப்புறம் ஜங்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டுருப்பான். இதே சைடு பனியும் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான். ஸோ வந்தோடனே உங்களை தான் பார்க்குறான். பார்த்தா உங்கள் கழுத்தெல்லாம் ஹிக்கீஸாக இருக்கு. மம்மி என்னாச்சு உனக்கு? கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு. என்னாச்சு? டாடி உன்னை அடிச்சிட்டாரா என்ன? இல்லை இல்லை, ஏன் சும்மா சும்மா டாடி என்ன அடிச்சிட்டாருன்னு கேட்குறா. இல்லை, காலைல டாடி ஒரு மாதிரி வந்தாரா, எனக்கு பயமாகவே இருந்துச்சு மம்மி. டாடி எதுனா உன்னை திட்டாரோ அடிச்சிட்டாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூலில் இருக்கவே பிடிக்கல. எப்படா விடுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். டாடி எதுவும் ஒன்றும் பண்ணலல்ல. இல்லை பன்னி, அப்படிலாம் கிடையாது. டாடிக்கு மம்மியும் அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி உன்னையும் அவ்வளோ பிடிக்கும். சரியா? டாடி இன்னைக்கு நல்ல மூடில் இருந்தாரு. சீரியஸா மம்மி? சீரியஸா பன்னியை திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நைட்டு வந்துடுறப்ப பன்னிக்கு பிடிச்ச பனானா மில்க் வாங்கிட்டாருன்னு சொன்னாரு. என்ன பனானா மில்க் ஷேக்கா? ஆமா ஆமா, நீ கேட்டுட்டு தானே இருந்த. ம், ஓகே மம்மி. டாடி குட் டாடின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்படியே தான் பண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக்கு வர காலம் நல்லபடியாக போயிருக்கான். ஸோ ஈவினிங் வர்றப்ப அவனுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நைட்டும் ஆகுது. 10 மணி இப்போ 10 ஆயிடுச்சு. ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. பட் ஃபோன் அகைன் கட் பண்ணிருக்கான். என்னதான் அவனுக்கு ப்ராப்ளம்? காலம் நல்லா தானே இருந்தான். இப்போ அகைன் என்னாச்சு அவனுக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. இந்த சைட் பார்த்தா பன்னி, மம்மி பசிக்குது எனக்கு, எனக்கு வேணும் சாப்பாடு கொடுங்க மம்மி. இல்லடா, அப்பா வரட்டும் ஒன்னா சாப்பிடலாம். மம்மி டாடி வரமாட்டாரு. நீங்க சொன்னதெல்லாம் போய். டாடி எப்பவுமே நம்ம மேல கோவமா தான் இருப்பாரு. நீங்க ஃபுட்டு கொடுங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவனுக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கிறீங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கன்னா அப்படியே டோரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஜங்குக்கு எப்போ வருவான்னு சொல்லிட்டு. பட் அவன் வரவே இல்லை. தென் உங்களுக்கு இருந்த ஹோப்பும் போயிடுச்சு. தென் பன்னியும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே தான் டைம் போயிருக்கோம். நீங்களும் இப்போ பன்னியும் இப்போ மேலே வந்திருக்கீங்க. ஜங்குக்கு அகைன் கால் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நீங்கள் ஜிமின் தான் கால் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ சொல்லுமா, என்னம்மா? அண்ணா, அவர் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்லேருந்து. அவன் எப்பயோ கிளம்பிட்டானே, இன்னும் வரலையா வீட்டுக்கு? இல்லைண்ணா, இன்னும் வரல. என்னாச்சுன்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸில் பார்த்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோனை வைக்கிறான். இந்த பக்கம் உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேலை என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஷோ ஜங்குக்கா, நீ ஓகே தானே? எனக்கு ஒரு மனசு பதறிட்டே இருக்கே. இல்லை என் ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. இதே சைட் ஜிமன் வந்து பார்க்குறான் ஆஃபீஸ்க்கு. பார்த்தா ஜங்குக் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
அவனுக்குன்னா ஒன்றும் புரியலா. டேய் என்னடா பண்ணிருக்கா, வீட்டுக்கு கிளம்பலையாடின்னு. இல்லை மச்சான், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பண்ணுறதா, இன்னும் 2 நாள் சப்மிட் பண்ணுண்டா. டே மயிறு, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஒயின் கால் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்காடா, ஃபோன் பண்ண சொல்ல மாட்டியா? ஃபோன் பண்ணாளா? என்ன சொல்கிறா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ தான் எடுத்து பார்க்குறான். ஆக்சுவலி அவன் ஃபோனு அப்படியே கட்டாக இருக்கு. என்ன, நான் கட் பண்ணவே இல்லை மச்சான். டேய் முதல்ல எடுத்து பேசுடா, பாவம் பொண்ணு பயந்துட்டு இருக்கா. தேவையில்லாம் பண்ணிருக்காது ஜங்கு, முதல்ல நீ கிளம்பு, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இல்ல நீ அவட்ட சொல்லிடு. டேய் நீ ஃபோன் பண்ணி சொல்லுடா, நீ தானடா புருஷன். டேய் கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லை ஃபேமிலி பத்தி. டேய் என்னடா சும்மா பேசிட்டே இருக்க, இதான் வேலை இருக்குன்னு சொல்றல, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ சொல்லு இப்போ, அப்பதான் நான் கிளம்புவேன். ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கால் பண்றான். நீங்கண்ணா ஜங்குக்கா, ஜங்குக்கா நீ ஓகேவா? ஏன் ஓகே தான் டி, ஆஃபீஸில் இருக்கேன், வேலை இருக்குது, நைட் நான் வரமாட்டேன், நீ தூங்குண்ணா சரியா? ஜங்குக்கா அது அது நீ சாப்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரதுக்குள்ளே அவன் அப்படியே கட் பண்ணிடுறான். டீ என்னடா அப்படியே கட் பண்ற, அப்படி என்னடி பண்ற, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன், அப்படியே வச்சிருவேன். டேய் எல்லாம் நல்லா தானே இருப்பாங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறான். சிம்மன் நான் திரும்பி பார்த்துட்டு, மச்சான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்டா, கூட இருக்கும்போதே அவங்கள நல்லா பார்த்துக்கணும்டா, அதுக்கப்புறம் அவங்கள விட்டு போயிட்டாங்கண்ணா நினச்சி ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாத மச்சான், அது சொல்லணும்னு தோணுது சரியா? கொஞ்ச நாச்சும் உங்க லைஃப் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. பிஸ்னஸ் முக்கியம்தான், அதோட முக்கியம் ஃபேமிலி, அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகிறான். பட் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங் நல்லா ஹாப்பியாக இருந்தவன் இப்போ ஈவினிங் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, தென் நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் படித்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஜங்குக்கு இன்ன வரையும் வீட்டுக்கு வரல. உங்களுக்குன்னா கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பன்னிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அவனா காலையிலே எழுந்திரிச்சிட்டு உங்களை தான், மம்மி நீ ஏன் வெளியவே உட்காந்துப்பா, டாடி வர்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கா, டாடி வரமாட்டாரு வா. ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு தெரியும் டாடிக்கு ஒன்று நம்மளை பிடிக்காது, அவருக்கு ஆஃபீஸ் தான் பிடிக்கும். டேய் அப்பெல்லாம் கிடையாது, டாடிக்கு நம்மளை தான் பிடிக்கும். எல்லாம் மம்மி நீ கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுக்கோ, டாடிக்கு நம்மளை பிடிக்காது, அவருக்கு அவர் ஆஃபீஸ் மட்டும்தான் பிடிக்கும், நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம்னா நீங்கண்ணா அவன் பேசுறத கேட்டு உனக்கு கோவம் தான் வருது. பனி நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா மம்மி உங்க கூட பேச மாட்டேன். சரி நான் இனிமேல் சொல்லலாம் அப்படின்னு உள்ள போறான். அப்பன்னு பார்த்து உங்க வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. நீங்கண்ணா யாருன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, பார்த்தா உங்க அம்மாவோட தான். நீங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க, ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? இல்ல எப்பவுமே என்னதானே அங்க வர சொல்லுவீங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் பேரனுக்கு பிறந்த நாள் வரப்போகுது, அதனால்தான் வந்தேன், அவனை வெளியே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு. எங்க பன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா அவன் ஓடி வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிக்கிறான். அவங்க அப்படியே தூக்கி வச்சுட்டு, பன்னி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எதுக்கு நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை, அப்புறம் நான் வந்தா கூட நீங்க ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒன்றும் இல்லை பன்னி, பாட்டிக்கு முக்கியமான மீட்டிங், அதான் போயிட்டேன். சரி நீங்களும் டாடியும் ஒரே மாதிரி இருக்கீங்க, டாடி எப்போ பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங் சொல்லிட்டு என்னையும் அம்மாவும் கண்டுக்கவே மாட்டாரு, நீங்களும் அப்படி பண்ணாதீங்க பாட்டி சரிங்களா? சரி சரி நான் டாடி மாதிரி பண்ண மாட்டேன். சரி பர்த்டே வரப்போதானே பன்னிக்கு? ஆமா. எத்தனாவது பர்த்டே பன்னிக்கு? 5 அப்படின்றான். ஓகே கியூட்டா பேசுறீங்களே. இந்த பக்கம் நீங்க சரிம்மா உள்ள வாங்க. இல்லடி நான் அப்படியே கிளம்புறேன். மா என்னம்மா நீன, உள்ள வா, காலையிலே வந்திருக்க அப்படியே போறேன்ற, அட்லீஸ்ட் காஃபினாச்சும் குடிச்சிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க. சரின்ட்டு அவங்களும் உள்ள வராங்க. தென் பன்னீனா, பாட்டி பாட்டி நான் நிறைய டிராயிங் பண்ணியிருக்கேன், உனக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். சரிடா தங்க குடி, பாட்டி காமிங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அவனும் அப்படியே டிராயிங்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இதே சைடு நீங்க உங்க அம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவங்க பாக்குறாங்க, எங்க உன் புருஷன் அளவே காணோம், அது அவர் ஆஃபீஸ் போயிட்டாருமா. எவ்வளோ சீக்கிரமாவா? 7 o'clock அவ கிளம்பி போயிடுவான். அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப பன்னி வந்துட்டு, இல்லை பாட்டி டாடி நைட்லேருந்து வீட்டுக்கே வரல, டாடி ஆஃபீஸ்லேயே தான் இருக்காரு. ஓ நைட்லேருந்து அங்கே தான் இருக்கானா? என்ன வயன் என்னமோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தா, ஆனால் எப்படி நடந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில? என்ன உன் புருஷனுக்கு வீட்டுக்கு வரக்கூட பிடிக்கலையா? மம்மி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாயன் என்னமோ சொல்கிறேன், ஆனால் எனக்கு எதுவும் சரியா படலை
அப்படின்ட்டு அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இதே சைடு இப்போ ஜங்குக் அப்படியே உள்ள வரான். அதான் வெளியே கார்ல நின்றுட்டு இருக்கோம். அவனுக்கு புரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது என்னோட அம்மா தான் சொல்லிட்டு. அப்ப நீங்க பார்த்துட்டு ஜங்குக்கா எப்படி இருக்க? ஓகே தானா? டயர்டா இருக்கியா அண்ணா? ஓகே தான். என்ன உங்க அம்மா வந்திருக்காங்களா அண்ணா? ஆமா. வந்து பேச அம்மா கிட்ட. அதெல்லாம் பேச முடியாது. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்திருக்காங்க தானே, கொஞ்ச மரியாதை கூட ஜங்குக். பேச முடியாது. வேணா உங்க அம்மாட்ட நீ பேசிக்கோ. அம்மா பண்ணி எங்க? அவன் அம்மா கூட பேசிட்டு இருக்கான். எதுக்கு உங்க அம்மா கூட அவனை விடுறா? பாரு வாயன், என் பிள்ளை அவங்க கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல. ஜங்குக் பாரு, அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க பேரங்கிட்ட பேசுறது நீ தடுக்க கூடாது. பாரு வாயன், எனக்கு பிடிக்கலன்னா சொல்ல முடியும். தென் அவனை வெளியே கூட்டு போனாங்க, நான் சரி காண்டாடுவேன். சரியா? ஜங்குக் என்ன பேசுற? பிடிக்கலான்னு சொல்லிட்டான். அவன் எங்கேயும் போக கூடாது அவன் கூட. சரியா? அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே மேல போறான். இந்த பக்கம் உங்க அம்மா பார்த்துட்டு, சரி வயன், நான் பனியை கூட்டி கிளம்புறான் அப்படின்னு சொல்றப்பா ஜங்குக் டேர்ன் பண்ணி பார்த்து உங்களை முறைக்கிறான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. பனினா பாட்டி வாங்க போலான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வரான். நீங்கடா ஜங்குக் வேணா ஜங்குக், இதுதான் அப்புறம் பேசிக்கலாம், கையை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, பனி எங்க போற? டாடி பாட்டி என்ன ஷாப்பிங் கூட்டு போறாங்க, எனக்கு பர்த்டே வர போதில்ல இன்னும் 2 daysல, அதனால்தான். இல்ல நீயும் நானும் மம்மியும் ஷாப்பிங் போலாம், போத்தாவில. பாட்டி கூட நான் போகணும் டாடி. வேணாம், நம்ம ஈவினிங் போலாம். பன்னி வேணான்னு சொல்றல்ல. அப்ப நீங்கண்ணா ஜங்கு வேணா விடுங்க, அவன் போறேன்றால, போயிட்டு சீக்கிரம் வந்துடுவான். என்னடி என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்க, வாய மூடு அப்படி சொல்லிட்டு உங்களை அதட்டுறான். உங்க அம்மாக்குன்னா கோவம் வருது. பிகாஸ் பெத்த பொண்ணை இந்த மாதிரி பேசணும். நீ என்ன ஜங்கு என்ன பேசிட்டு இருக்கா? வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாம பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, என் பேரனை கூட்டு போக்க உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க முடியாது, எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சி கூட்டு போக்க. இந்த பக்கம் ஜங்கு பனியோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றான். டாடி விடுங்க டாடி, நான் பாடி கூட தான் போவேன், விடுங்க அப்படி சொல்லிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். உங்களுக்குலாம் என்ன பண்றனே தெரியல. நீங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கையை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கனாச்சும் கையை விடுங்கம்மா. என்னடி உன் புருஷன் அமைதியா இருக்க சொல்லு, குழந்தையோட கையை விட சொல்லு. கூட்டிட்டு வந்து விட தானே போறாங்க, அப்படியே கூட்டா போறாங்க. ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான் உன் புருஷன். இங்க பாரு ஜங்கு, நானும் பொறுமையா போயிட்டே இருக்கேன். நீ பண்ண வேலைக்கெல்லாம் கையை விடு, நான் கூட்டு போயிட்டு வந்து விட்டுருவேன். எனக்கு வேணான்னு சொல்றேன்ல, எங்க குழந்தைய விட்டு போங்க. நானும் என் பொண்டாட்டியும் குழந்தைய நாங்க போய்க்கிறோம். நீங்க ஒன்னும் என் பையனை கூட்டு போகணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஜங்குக்கு ஏன் அப்படி பேசுற? எங்க அம்மாவுக்கு உரிமை இருக்கு தானே. அதான் இல்லைன்னு சொல்றாளடி. அவங்கள நான் எப்பவுமே அத்தைன்னு மதிக்கவும் மாட்டேன், அவங்க என்ன மருமகனும் மதிக்கவும் மாட்டாங்க. அதான் சரியா? தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம், குழந்தைய விட்டு அவங்க கிளம்ப சொல்லு. ஜங்குக் ஏன்டா அப்படி பண்ற? மா நீ பையனை கூட்டி கிளம்புமா. நான் பேசிட்டு இருக்கேன், என்ன நீ மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கா? வயன் உனக்கு மரியாதை கேட்டுரும். குழந்தை எங்கேருந்து போச்சு, அப்புறம் உனக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இந்த பக்கம்னா உங்க அம்மாவுக்குண்ணா என்னடா பிரச்சனை ஆகும், வயன் கிளம்பு வா. வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கான், அப்பத்துலேருந்து உன்னை ஓவரா திட்டிகிட்டே இருக்கான். என்னடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, மயிறு வாழ்க்கைய? கிளம்பி வாடி வீட்டுக்கு போகலாம். இவங்கிட்ட உன அப்படி பிச்சை வாழ்க்கை வாழணும் உனக்கு எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றப்பா. மா பாருங்க, முதல்ல நீங்க இங்க கிளம்புங்க, அதான் அவர் வேணான்றாரு. பைத்தியம் பண்ணினீன்னு இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றப்பா. ஜங்குக்குனா செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இவனே யாரெல்லாம் அனாத, அவன் ஒன்ன டாமினேட் பண்றான். இவனே ஒண்ணும் இல்லாதவன், இவன் ஒன்ன மிரட்டுறான், அதெல்லாம் என்னையும் மிரட்டுறான். இவனுக்குலாம் ஒரு தகுதியும் கிடையாது உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு. சே, இவன் வீட்டுக்கு வந்ததே எனக்கு அசிங்கமா இருக்கு. தேவையில்லாம இவனை கல்யாணம் பண்ணிட்டு என் மானத்தை தான் அவன் வாங்கிட்டு இருக்க. நீனு கொஞ்சம் கூட வெளியவே போக முடியல, எந்த ஒரு கம்பெனி பார்ட்டியும் அட்டென்ட் பண்ண முடியல, எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் அட்டென்ட் பண்ண முடியல. எல்லாம் ஒன்னாலதான் வயன், உன்னால எனக்கு மானமே போயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா புலம்ப. இந்த பக்கம்னா ஜங்குக்குலாம் காண்டாயிட்டு அப்படியே உங்களை ஸ்லாப் பண்றான். பிகாஸ் அவங்க அம்மாவை அடிக்க முடியாதுல்ல. நீங்கண்ணா இப்போதுக்கு என்ன அடிச்ச? உங்க அம்மா வெளியே போக சொல்றி, சும்மா வந்து காலங்கத்தில் நோயின்ட்டு. என்ன உங்க அம்மா நல்ல விழா என்ன அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறான். நீங்கண்ணா ஜங்கு பாரு, அவங்க என் அம்மா, அப்படி பேசாத ஜங்கு. அப்படி தாண்டி பேசுவேன். இந்த மாதிரி பொம்பளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி. இப்படி ஒரு மைண்டா, ஒன்னா நம்ம கிரிமினல்டி உங்க அம்மா அப்படின்னு சொல்றப்பா. ஜங்கு பார்த்து பேச அவங்க அம்மா. என்னடி உங்க அம்மா வயசான காலத்துல ஒழுங்கா இருக்காங்களா? தேவையதெல்லாம் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈகோடி. நான் அவங்களுக்கு மருமக ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கேவலமா சீப்பா பிளான் போட்டு
என்னோட கம்பெனியை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பேங்க்ல எனக்கு லோன் தரேன்னு சொன்னா அதையும் உங்களுக்கு எடுத்து விட்டுட்டாங்க. எனக்கு எவ்வளவு தெரியுமா காண்டாகுது. தயவு செஞ்சு உங்க அம்மா அவங்க எந்த கிளம்ப சொல்லு. இனிமே அவனை பார்க்க கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றப்பா. உங்களுக்குன்னா ஜங்குக் இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைச்சாங்க, ஆனா நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா. என்ன உங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாங்களா? நீ வேற ஏன்ட்டு இப்படி காலங்கத்துல காமெடி பண்ணிருக்கீங்க? அம்மாவை பொண்ணு சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ஹெல்ப்லாம் பண்ணல. உங்க அம்மா என்னை அடிமையாக்க பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு நான் அடிமையா இருக்கணும், தென் நீ அவங்க கூட வந்து விற்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு உன் மேல பாசமும் கிடையாது, என் மேல மருமகன்ற அந்த இதுவும் கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, பாத்தியா வயன், உன் புருஷன் எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அப்பா அம்மா இருந்து வளர்ந்துருந்தா தானே தெரியும், யாருமே இல்லாம அனாதையா வளர்ந்தவன் தானே, அதான் மரியாதைலாம் ஒன்றும் தெரியல. சே, என் வீட்டுக்கு வந்ததே தப்பா போச்சு வயன் அப்படின்னு உங்க அம்மா கிளம்புறாங்க. இந்த பக்கம்னா நீங்கண்ணா மா போகாதீங்கம்மா, நீ பாவம்மா. இல்லை வயன், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், சரியா? அவனுக்கு எதனா வாங்கி கொடுத்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் பண்ணினா, பாட்டி போகாதீங்க நானும் வரேன் அப்படின்னு அழுகுறான். இந்த பக்கம் ஜங்குக்னா வாய மூடு அப்படின்றாங்க. அவன் பையனா அப்படியே அமைதியாடுறான். அவங்களாம் பார்த்துட்டு கடவுளே தான் போறாங்க. இந்த பக்கம் நீங்கண்ணா ஜங்குக் போதும், ஜங்குக் குழந்தைய ஏன் இப்படி மிரட்டுற? அப்புறம் என்னடி பாட்டி போகாதீங்களா, அப்படியே போட அவன் பாட்டி கூடயே நீ ஏன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சொல்றாங்க. அவன் நீங்க வந்துட்டு ஜங்குக் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவில்ல, குழந்தைகிட்ட போய் கூத்து காமிச்சிட்டு இருக்கா. ஏய் என்னடி கத்துற? குழந்தைய கூட ஒழுங்கா வளர்க்க தெரியல, குழந்தைகிட்ட ஏன் ஜங்குக் இவ்வளவு கோவத்தை காமிக்கிற? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைல்ல? பையன் ஓரா பேசிட்டு இருக்க, காலங்கத்தால தேவையில்லாமலாம் காண்டேத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்க வந்து அப்படியே கிளம்பி போடுறான். இந்த பக்கம் பண்ணினா உங்களை ஹக் பண்ணி அழுகுறான். மம்மி பாத்தி பாவம், டாடி திட்டாரு, பாத்தி பாவம். நான் தான் சொன்னேன்ல, டாடிக்கு யாருமே பிடிக்காது, அவருக்கு அவரோட பிஸ்னஸ் தான் பிடிக்கும், நம்மள பிடிக்கவே பிடிக்காது, வாங்க நம்ம பாட்டி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி அழுகுறான். நீங்கண்ணா ஒன்றும் இல்லை, சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாதா, அப்பெல்லாம் கிடையாது, டாடிக்கு நம்மளதான் பிடிக்கும். இல்லை நீ எப்பவுமே போய் மட்டும் தான் சொல்ற, நான் இனிமே உன் கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே ஓடி போயிடுறான் அவனோட ரூமுக்கு. இதே சைட்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு பக்கம் உங்கள் அம்மாவுக்கும் ஜங்குக்கும் ஆக்க மாட்டேங்குது, இன்னொரு சைடு பண்ணி ஜங்குக்கா அப்படியே வெறுக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைஃப் என்ன இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னைக்கு பன்னியோட பர்த்டே, தென் நீங்கள் அவனுக்காக அப்படியே கேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பன்னி உங்கள் கூட தான் இருக்கான், பட் அவனுக்கு ஹாப்பிலாம் கிடையாது, ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துட்டு இருக்கான். பன்னி என்னாச்சு? மம்மி உனக்கு பிடிச்ச பனானா ஃப்ளேவரில் தானே கேக் பண்ணுறான். எனக்கு பனானா ஃப்ளேவர் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எப்பவுமே நீ அதானே கேட்பா. இல்லை டாடிக்கு அது பிடிக்கும்ல, அதனால எனக்கும் பிடிக்காது. என்ன டாடிக்கு பிடிச்ச உனக்கு பிடிக்காதா? ஆமாம், டாடிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எனக்கு இனிமேல் அது பிடிக்காது. டாடிக்கு பிடிக்காத மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்டா அப்படி பேசுறா? ஆமா மம்மி, டாடி எனக்கு வர பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு பர்த்டே தானா, இன்னைக்கு கூட ஆஃபீஸ் போயிட்டாரு பார்த்தீங்க தானே, அவருக்கு கொஞ்சம் கூட என்ன பிடிக்கல மம்மி. நீ போய் சொல்ற, டாடிக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. நீ சொல்லு, உண்மையில டாடிக்கு என்ன பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும் பானே, உனக்கு தெரியும் தானே, அப்பாவுக்கு முக்கியமான மீட்டிங். நீ எப்பவுமே அப்பாவுக்கு முக்கியமான மீட்டிங்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் கூட அப்பா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா மம்மி, நீயும் நானும் டாடியும் எப்போ கடைசியாக வெளியே போனோம் சொல்லு? போன வருஷம் போனோம், அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், ஆஃப் டே தான். அதுக்கப்புறம் டாடி ஆஃபீஸ் போயிட்டாரு, அவ்வளோதான் மம்மி. இதுக்கப்புறம் நம்ம வெளியவே போகலாம். டாடிக்கு நம்ம 2 பேரையும் பிடிக்கல மம்மி, நீ தான் அவ டாடியை நம்புற. அவள் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது கேட்டோன்னே, இங்கே பாரு பானி, இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது. இங்கே பாரு, டாடிக்கு அதெல்லாம் பிடிக்கும். டாடி உன்னோட கேக் வெட்டுறதுக்கு சீக்கிரம் வந்துடுவாரு, கேக் கட் பண்ணுறதுக்காக, சரியா? இல்லை அவர் வரமாட்டாரு மம்மி, எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கண்ணா டேய் என்னடா எப்படி பேசுகிறா? எனக்கு தெரியும் மம்மி, டாடி வரமாட்டாரு, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அப்பா வருவாரன்ட்டு. டாடி வரமாட்டாரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கன்னா அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க, கஷ்டமாக இருக்கு.
ஜங்குக்கும் பன்னியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறத நினச்சி. பிகாஸ் பன்னி ஜங்குக் மேலே இருந்த அந்த லவ்வெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. உங்களுக்கு இது பிடிக்கல. பிகாஸ் ஜங்குக் பன்னியை ரொம்ப பிடிக்கும். அவன் வயதில் இருக்கும்போது அவன் அவ்வளோ ஹாப்பினஸோடு இருந்திருப்பான். பிகாஸ் குழந்தை எப்போ வரப்போகிறான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவ்வளோ டாக் பண்ணியிருப்பான் பன்னியை பற்றி. பன்னிக்கு நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு கூட அவன் தான் முடிவு பண்ணியிருப்பான். நீங்கள் கூட கலாய்ச்சிருப்பீங்க, டேய் எதுக்குடா இந்த பேர்லாம் குழந்தைக்கு. இல்லடி, இது என்னோட நிக் நேம், என் குழந்தைக்கு வைக்கணும், எப்போவுமே அவனை நான் கூப்பிட்டுட்டே இருக்கணும், பன்னி பன்னின்ட்டு. அழகாக இருக்கும்டி என் பையனுக்கு. அவன் போய் என்ன மாதிரியே பிறணும்டி, என் முட்டை கண்ணு, அப்புறம் என்ன மாதிரி இந்த பன்னி டீத்து எல்லாமே இருக்கணும்டி அவனுக்கு. என் பிள்ளைய நான் அப்படி பார்த்துப்பண்டி, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பண்டி. அவனை நல்லா பார்த்துக்கணும், உன்னையும் சரி அவனையும் சரி, கஷ்டமே பட விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பான். அவனுக்கு பன்னியை பிடிக்கும் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் விஷயத்தினால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னிக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிருக்கான். ஸோ அது உங்களுக்கு தெரியுது, செம்ம ஹர்ட் ஆகிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். தென் ஈவினிங் டைம் பன்னியோட ஃப்ரெண்ட்ஸ், தென்னோட அப்பா அம்மாலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் அம்மாவும் வந்திருப்பாங்க. பன்னி தான் ரொம்ப அழுதுருப்பான், பாட்டி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா டைம் ஆகிட்டே போகுது. அங்கே இருக்கவங்களா, என்ன மணி 7 மணி ஆகுது, இன்னும் கேக் விட்டாமல் இருக்காங்க. அதுவா, இன்னும் ஜங்குக் சார் வரலல்ல, அதுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறப்பா. இந்த பக்கம் உங்கள் அம்மா வச்சுட்டு, வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா, வந்தவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, கேட்குதா உனக்கு இல்லையா? மா அவர் வரேன்னாருமா. அதெல்லாம் அவன் புருஷன் வரமாட்டான். எப்போ சொன்னான் வரேன்ட்டு? மத்தியானம் சொன்னாருமா. மத்தியானம் சொன்னான், அதுக்கப்புறம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு. இல்லை பண்ணுவார், எனக்கு தெரியும், ஜங்குக் கண்டிப்பாக வருவார். வயன் இங்கே பாரு, இதெல்லாம் சரிப்படாது, கேக் வெட்டு, டைம் ஆகுது பாரு. நானா வெயிட் பண்ணுவான், அவங்களாம் எதுக்கடி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுக்கா வேலை இல்லையா அண்ணா, பண்ணு கேக் வெட்டு அப்படின்றாங்க. இல்லைம்மா, ஜங்குக் வராமல் நான் கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்பா. பன்னி வந்துட்டு, மம்மி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, டாடி வரமாட்டார் மம்மி, நீ டைம் வேஸ்ட் பண்ணாதான், எனக்கு தெரியும் டாடிக்கு நம்ம 2 பேரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்பா. பார்த்து அவங்க அம்மாவே சிரிக்கிறாங்க. குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல, அவன் தான் சொல்கிறான்ல அவன் வரமாட்டான், நீ கேக் கட் பண்ணுறா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பன்னியும் அப்படியே கேக் கட் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் கேக் கட் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்குன்னா இங்கே மனசே இல்லை. எந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டான். ஸோ ஜிமின்ட்டு சொல்லிட்டு இருக்கான், மச்சான் மீட்டிங் நிலவு எப்படா முடியும், என் பையனுக்கு வர பர்த்டே ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும் தானே? டேய் எனக்கு தெரியும் தான்டா, இந்த நாசமாக போகிறவன் இப்போ வச்சு தொலைஞ்சிட்டான்டா, முக்கியமான மீட்டிங் நம்ம 2 பேரும் இதுதான் ஆகணும். நான் இது கிட்டத்தட்ட 500 crores ப்ராஜெக்ட்ரா. ஐயோ என் பொண்ணாடி வர வெயிட் பண்ணிருப்பாடா, விட்ட வரேன்னு வேற சொன்னேன்டா. சரி மச்சான் ஒன்றும் இல்லைண்ணா சரியா, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். சரி ஓவராக இருக்கும். ஸோ கடைசி வரையும் பார்த்தா ஜங்குக் வந்திருக்கவே மாட்டான். தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க மம்மி பன்னி கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பன்னி சாமியா ஹாப்பியாக அவங்க பாட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கான். பாட்டி பாட்டி நீங்கள் இங்கேயே இருங்களா, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க, அவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, இங்கே வந்தீங்கன்னா நானும் மம்மியெல்லாம் இருப்போம்ல. இல்லை இல்லை, உங்கள் டாடிக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏன் பாட்டி டாடிக்கு உங்களை பிடிக்காது? அதுவா, ஏன் பிடிக்காதா? எப்படின்னா, இப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட இருக்கியா? இருக்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து உன்னை கூட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை நீ பேசக்கூடாது, உங்கள் அம்மா கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைய விட்டு போகிறாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அந்த பர்சன் ரொம்ப கெட்டவர். என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே எல்லா ரைட்ஸும் இருக்கும் தானே. அந்த மாதிரி தான் உங்கள் டாடி உங்கள் அம்மாவை என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. பாட்டிக்கு கஷ்டமாக தானே இருக்கும். உங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் எனக்குன்னு இருந்தது உங்கள் அம்மா மட்டும்தான். எனக்கு அவள் ஒரே பொண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால உங்கள் டாடியை நான் நிறைய திட்டிருக்கான். ஆனால் உங்கள் டாடி அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவை நானும் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது தப்பு தானா? ஆமாம் பாட்டி, டாடி ரொம்ப கெட்டவராக இருக்காரு, நான் இனிமேல் டாடி கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நீங்கண்ணா மா என்ன பேசிட்டு இருக்க, குழந்தைகிட்ட போயிட்டு. என்னடி இருக்கத்தானே சொல்லிட்டு இருக்கா, அதானே உண்மை. பன்னி பாட்டி சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது, டாடி ரொம்ப நல்லவர்.
இல்ல இல்ல டாடி ரொம்ப கெட்டவாரு. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல போறான். மா பாருங்க, எங்க குழந்தைகிட்ட பேசுற விஷயமே ரொம்ப தப்பா இருக்கு. அவன் ஏற்கனவே ஜங்குக்க வெறுத்துட்டு இருக்காமா, நீ வேற தேவையில்லாம ஏத்தி விட்டுட்டு இருக்கா. என்னடி வெறுத்துட்டு இருக்கானா? ரொம்ப நல்லது வயன், அவன் அப்படியே வெறுத்துட்டோம். அதே மாதிரி நீனும் வெறுத்துடுறி சரியா? இந்த மாதிரி புருஷனோட வாழ்றதுக்கு நீ பேசாம என் வீட்டுல வந்து வாழா வெட்டியா இருந்துடி. மா நீ முதல்ல கிளம்புங்கிறது, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப கூட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல? ஆமாமா, விட்டு கொடுக்க மாட்டேமா. அவன் எனக்கு முக்கியமா, உங்களை விட எனக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம்டி அவனை கஷ்டப்பட்டு வாழ்த்ததுக்கு. எல்லாம் பேசுறப்போ என்னமோ சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பட் உங்களுக்கே ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்கு, பிகாஸ் உங்க அம்மாவை இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தா பன்னி மேலே அவன் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கண்ணா அவன் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே அவன் ஹேரை இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட கார் சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அதை ஜங்கு செம்மையாக லைட்டாக குடிச்சிருக்கான். நீங்கண்ணா ஜங்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, டயர்டாக இருந்துச்சு, அதோட ஜிம்மினோட வெளியே போயிருந்தேன், அதை ட்ரிங்க் பண்ணிட்டேன். ட்ரிங்க் பண்ணிட்டியா? இன்னைக்கு என்ன டைம் தெரியும் தானே? உனக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண தானே? தெரியும்டி, முக்கியமான மீட்டிங் டி. நானும் இது பண்ணிட்டு தான் இருந்தேன் வரணுன்ட்டு. என்ன இப்போ அதை கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டே தானே? எனக்கா வெயிட் பண்ணிட்டா இருந்த ஜங்கு? அப்போ நீ நீ பண்ண தப்பு நினச்சி வருத்தப்படல? என்னடி தப்பு பண்ணிட்டாங்க? இந்த பர்த்டே இல்லைனா அடுத்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். என்ன இப்போ செலிப்ரேட் பண்ண முடியாதா என்ன? சரி ஜங்கு, செலிப்ரேட் பண்ணலாம். சரி நீ முதல்ல குளிச்சுட்டு வா, சாப்பிடு. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் மேலே போய் தூங்க போகிறேன். ஜங்கு நீ சாப்பிட்டியா? அதான் தேவையில்லன்றல அப்படியே சொல்லிட்டு அப்படியே போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு முதல்ல நீ நில்லு. என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ வந்ததுலேருந்து கோமாயிட்டு இருக்க? கரை நல்லா தாண்டா போனேன். பாரு வயன், நான் ஏதோ பேச வேணாம்னு நினைக்கிறேன், முடு. என்ன பேச வேணாம்னு நினைக்கிறா? முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நீ எல்லாம் தப்பும் பண்ணுவ, நான் உன்கிட்ட படித்து பேசிகிட்டு இருக்கணுமா? என்ன நான் தப்பு பண்ணுறேனா? தப்பு பண்ணுறது நீயா நானாடி? எதுக்குடி உங்கள் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்களா? ஜங்குக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உனக்கு எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஜங்கு. என்னடி உரிமை இல்லை? இது என் வீடுடி, யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன்டி. ஓ வீடா? அப்போ எனக்கு வீடு இல்லையா? இல்லடி, இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுடி. எனக்கு உரிமை இருக்குது, யார் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீ முடிவு பண்ணக்கூடாது வயன். உங்கள் அம்மா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க? ஜங்குக்கு அவங்க பேரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அது தப்பா என்ன? தப்பு தாண்டி, தப்பு தான். அவன் ஏன் புள்ள சரியா? ஜங்கு அவன் எனக்கும் தான் புள்ள, எங்கள் அம்மாவுக்கும் தான் அவன் மேலே உரிமை இருக்கு. அதை நான் சொல்லணும்டி, அதை நான் சொல்லணும் சரியா? அம்மாவை பொண்ணு சேர்ந்துட்டு குழந்தை என்கிட்ட பிரிக்கலாம் பிளான போடுறீங்களா அண்ணா? ஜங்குக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. நான் அவனை பிரிக்கணும்னு நினைக்கல ஜங்கு, அவன் தான் அவனை வெறுத்துட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன என்ன சொல்லி கொடுத்தேன் பிள்ளைக்கு என்னை வெறுக்க சொல்லி? நான் எதுவும் சொல்லலை ஜங்கு, நீ லூசு மாதிரி புரிஞ்சுக்காதுடா. ஏய் யாரை பத்திடி லூசுன்றா? யாரை பத்திடின்றா? உன்னை பார்த்து தானே சொல்கிறேன். வர வர சைக்கோ மாதிரி பிக்கப் பண்ணிட்டு இருக்கா. காலையில் நல்லா பேசுகிறா, நைட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன தானே பிரச்சனை? உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னா என்னையும் பண்ணியும் விட்டுரு, உன் பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்துரு. நான் எங்கன்னா போயிடுறேன். இதுக்கு வாய்ப்பு கிடைக்காதானே இருந்தா? எப்படா இவனை விடுவான், எப்படா அவங்க அம்மா கூட போய் சேரலான்னு சொல்லிட்டு தானே இருந்தா? எனக்கு பிரச்சனையே இல்லடி, கிளம்பி போயிட்டே இரு. ஆனால் என் பிள்ளையெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியாது. என்ன உன் பையனா? என்னடா அசல்ட்டா உன் பையன்ற? அவனுக்கு நீ என்ன பார்த்துருப்ப? அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணுவான், அதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஒன்றுமே தெரியாது. இப்போ ஓ புள்ள நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்ற. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை? ஆமாண்டி, எப்போ பார்த்தாலும் அம்மா 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 புராணம் தான். உங்கள் அம்மா தானே உனக்கு முக்கியம், கிளம்பி போயிட்டே இரு, எனக்கு தேவையே கிடையாது. சங்கு அப்போ உனக்கு தேவையில்லை, தேவையில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே போகிறான். சரி பார்த்தா பண்ணி எந்திரிச்சிருப்பான். ஸோ அவன் இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் நான் அங்கே நின்றுட்டு இருப்பீங்க. பண்ணி எந்திரிச்சோன்னே, பண்ணி நீ உள்ளே போய் தூங்க போ. இல்லை நான் போக மாட்டேன். அவனா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, என்ன பண்ணி எதுக்கு நீங்கள் மம்மி கிட்ட சண்டை போடுறீங்க? யார் உனக்கு சொன்ன அம்மாட்ட சண்டை போட்டுண்டு? எல்லாம் கிடையாது, உள்ள போய் தூங்க போ. இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப கெட்டவாரு. எனக்கு தெரியும் டாடி, நீங்கள் ரொம்ப கெட்டவாரு. யார் சொன்னா உனக்கு நான் கெட்டவன்ட்டு? யாரா சொன்னா? உங்க அம்மா சொன்னாலா? இல்ல பாட்டி தான் சொன்னாங்க. நீங்க பாட்டி கிட்ட இருந்து அம்மாவை பிரிச்சு கூட்டு வந்து
பாட்டியும் அம்மாவையும் பேசவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப பேட் பாய் டாடி, நீங்க ரொம்ப பேட் பாய். இங்க பாரு பன்னி, தேவையில்லாம் பேசிட்டு இருக்காது, உள்ள போ. இல்ல, நீங்க ரொம்ப மோசமானவர், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. மம்மி, நம்ம பேசாம பாடி வெடிக்க போயிடலாம், வாங்க வாங்க சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்த கோவத்துக்கு பன்னியை ஸ்லாப் பண்ணிடுறான். அவனா அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். நீங்கண்ணா முட்டை நடின்னு இதுக்கு குழந்தை அடிக்கிற, அப்புறம் நடி வாங்க பாட்டி வீட்டுக்கு போயிடலாமா? ஓ, பிளான் போட்டிங்களா 2 பேரும் சேர்ந்துட்டு? எனிவேஸ் கிளம்புங்க 2 பேரும், தேவையே கிடையாது, நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு உங்க 2 பேரும் பிடிச்சி தள்ளி விடுறான். இந்த பக்கம் பன்னிக்கு அப்படி லைட்டா அடிபட்டுருது. நீங்க வந்த கோவத்துக்கு ஜங்குக்கோட ஷர்ட் கலர் பிடிச்சிட்டு வைத்தியமாட நீனு, குழந்தைக்கு அடிபட்டுருச்சுடா. அடிபட்டா என்ன என்னப்பா என்ன பண்ண சொல்றேன்னு சொல்றான். டாடி கெட்ட வரான். ஆமாண்டா, அப்பன் கெட்ட வந்தான்டா, அப்பன் கெட்ட வந்தான். போ, நல்லா அப்பா வேணா போ. அப்பா வேணும்னா உங்க அம்மாவுக்கு வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சு அவனை அப்பன்னு கூப்பிடு, என்ன கூப்பிடாதா அப்படின்னு அவன் போறான். உங்களுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் கோமா வருது. ஆஃப்டர்வர்ட்ஸ் பண்ணி நான் செம்மையா அழுகுறான். தென் அவனா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் பாட்டி வீட்டுக்கு போறேன், நீ வராட்டி பரவாயில்ல, நான் பாட்டி கூட தான் இருப்பேன், இனிமே நான் டாடி கூட இருக்க மாட்டேன், என்னை விட்டு அப்படின்னு அவன் அழுகுறான். பாரு இங்க பாரு, எங்கேயும் போக கூடாது, நம்ம டாடி கூட தான் இருக்கணும். இல்லை நான் இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்தா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்களுக்கு நான் என்ன பண்றதே தெரியல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அட்டன் பண்ணுறாங்க. என்ன நைட் நேரம் கால் பண்ணியிருக்க? அம்மா, நீங்கள் பன்னியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கோங்க. ஏன்டி, என்னடி ஆச்சு? இல்லை, அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கான், அதான். நடந்தது சொல்லு, திடீர்னு கால் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா, நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க, குழந்தை மேலே கையை வச்சிட்டானா? நான் தான் சொல்கிறேன்ல, உன் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்ட்டு, ஒழுங்கு மாதிரி தான் அவனை விட்டுட்டு வா. மா, நான் பன்னியை கூப்பிட்டு போதான் சொன்னேன், எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்ல சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் பன்னி வந்த பக்கம் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். நீங்கண்ணா பன்னி என்ன பண்ணிட்டு இருக்கா? மம்மியை விட்டு இருந்துருவியா? இருப்பா. அப்போ டாடியும் நான் தேவையில்ல, நீ எனக்கு வேணும், ஆனால் டாடி வேணாம் சரியா? நான் போகிறேன் பாட்டி வீட்டுக்கு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், எனக்கு இப்போ லீவு தானே, நான் டாடி வேணாம், நான் அங்கேயே இருக்கேன். என்ன பன்னி, அப்போ மம்மி வேணாமா உனக்கு? மம்மி பேசாம நீ வா. இல்லை நான் டாடியை விட்டு வரமாட்டேன். உனக்கு என்னோட டாடி தான் பிடிக்குமா? ஆமாம், எனக்கு டாடியை தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒன்றை மட்டும்தான் மம்மி பிடிக்கும். டாடியை விட்டு வா மம்மி, நம்ம போகலாம். இல்லை பன்னி, டாடிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஓகேவா? சரியா? பாட்டி வீட்டில் போயிரு. டாடி கோவம் சரியானதுக்கப்புறம் நானும் டாடியை வந்து உன்னை கூப்பிட்டு போகிறோம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு பண்ணுறீங்க. பிகாஸ் இங்கே இருந்து நான் குழந்தை சண்டையெல்லாம் பார்த்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு தான் நீங்களும் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் அம்மாவோட ஆட்கள் வந்து குழந்தைய கூப்பிட்டு போயிருப்பாங்க, நீங்களும் அவனை அனுப்பி விடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் அவன் ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வெளியே நடந்தது எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே வரீங்க. ஜங்குக் உட்காந்து அகைன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் நீங்கண்ணா ஜங்குக்கா, என்னடி வேணும் உனக்கு? இல்லை, எதனா சாப்பிட்றியா? எல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன கிளம்பி போகலையா? எதுக்கு இங்கே இருக்கா? எங்கே போக சொல்கிறேன்னா? பாரு, வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கேன், என்ன அகைன் அங்கே போக சொல்லாத, எனக்கு நீ தான் வேணும், அவ்வளோதான். அதான் உன் பிள்ளை சொல்கிறானே, நான் கெட்டவனா இருக்கேன் இதாக இருக்கேன்ட்டு. குழந்தைய நல்லா மாற்றிட்டல ஜங்குக்கு. நான் ஒன்றும் மாற்றலடா, இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்து அவன் பயப்படுறான்டா. என்கிட்ட நீ கோவமாக பேசாத ஜங்கு, கோவமாக பேசாதுனா அந்த மாதிரி நடந்துக்கிறா, அதான் பேசுகிறான். அப்புறம் அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியா? கெட்ட டாடியா, வா மம்மி போலான்றான். குழந்தைய அந்த அளவுக்கு அப்படி உங்கள் அம்மா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லைல்ல, சொல்கிறல்ல, உங்கள் அம்மாவோட கேரக்டரே சரி கிடையாது ஜங்கு. பார்த்து பேச எங்கள் அம்மா. என்னடி உங்கள் அம்மா குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க? நீ கூட தானே பிரிச்சா எங்கள் அம்மா கிட்ட இருந்து? என்ன அப்போ எங்கள் அம்மா பேசுறது கரெக்ட் இல்லையா என்ன? ஓ அப்படியா மேடம், ஓகே எனக்கு எதுக்கு அம்மாவும் பொண்ணு பிரிச்சு பாவம்? கிளம்புங்க மேடம், நீங்கள் ஒன்றும் இருக்கிற அவசியம் கிடையாது மேடம், கிளம்புங்க. ஓ அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளாம் ஆயிட்டல? ஆமாண்டி, அதான் சொல்கிறல்ல, உங்கள் அம்மாவோட ஒன்றே நான் பிரிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னல, இது சரிப்பட்டு வராது பயன், நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்னா நீ தான் நான் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்று ஒத்த காலில் இப்போ எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்லிட்டு இருக்கா? பார் பையன், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு. நானே தான் ஜங்குக்கு சொல்கிறேன், உன்னை ஏன் கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்ணிருக்கேன்.
என் லைஃப்ல நீ வராமலே இருந்திருக்கலாம்டா. நானும் தாண்டி சொல்றேன், நீ என் லைஃப்ல வராம இருந்திருக்கலாம்டி. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு பெயின் மட்டும் தாண்டி இருக்கு. ஃபுல்லா கஷ்டம்தான். தேவையில்லாம சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகி தொலைஞ்சு என்னை இன்னும் கஷ்டப்படுத்தினா இப்ப உன் குழந்தைய வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்ன சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிட்டேனா? ஆமா, நான் எவ்வளவு சொன்னேன் எனக்கு குழந்தை வேணாம். அதுக்கப்புறம் நீ ஓகே தானே சொன்ன. அதுக்கப்புறம் பண்ணி பறக்குப்புறன்னு சொல்லிட்டு ஹாப்பியா தானே இருந்தேன். எல்லாம் உனக்காக தான். நீ அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருந்த, அதனாலதான். அப்ப உனக்கு பண்ணிய பிடிக்காது, அவ ஏன் பிறந்தான்னு சொல்லிட்டு நீ இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்க. இப்ப அப்படி கிடையாதுடி. ஆனா அப்ப எனக்கு பிடிக்கல. அப்ப நம்ம ஒரு செட்டில்டு கூட கிடையாது. நீயும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியும் தானே. எந்த வேலைக்கு போனாலும் உங்க அம்மா என்ன வேலையை விட்டு தூக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எவங்கிட்டயும் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். அதுவும் ஒழுங்கா இது பண்ண விட்டாங்களா? ஆனா அதுலயும் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அம்மாவுக்கு நான் எதனா பெருசா சாதிச்சிடக்கூடாது, அப்படியே எரியும். ஜங்கு, எங்க அம்மா ஒன்னும் அப்படி ஒரு மென்டாலிட்டி கிடையாது. தேவையில்லாம எங்க அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஏய், உங்க அம்மா அப்படிதாண்டி. உங்க அம்மா அப்படிதான். அவங்களுக்கு நான் வளர்ந்துடக்கூடாது. எங்க வளர்ந்து அவங்க பிசினஸ் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஜங்கு, கொஞ்ச நாச்சும் லாஜிக்கா பேசு. உனக்கே தெரியும் தானே, எங்க கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. நீ வளர்ந்து எங்க கம்பெனி இது பண்ணிடுவியா? எங்க அம்மாவுக்கு அந்த பயமா? ஓ ஓ மேடம், இப்ப பணக்கார திமிரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமால்ல, லீ குரூப்போட ஒரே வாரிசு இல்ல நீங்க. பேசதான் செய்வீங்க. நாங்களாம் யாரு? ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன் தானே. எதுக்கு நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ண? போய் பணக்காரனை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அதான் வந்தானே கிம் குரூப்போட கிம் தாயாங்கன்னு சொல்லிட்டு வந்தனா, கல்யாணம் பண்ண வேண்டியதாண்டி. நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துல இருந்து ஓடி வந்தவ தானே நீனு. ஜங்கு, ஓவரா பேசிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நான் தேவையில்ல பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எங்கடி பேசினேன்? நீ தான் பேசுற. அப்படியே சொல்றிய எங்க கம்பெனி பெரிய கம்பெனி, நீ வளர்ந்தது வேணும், எங்க அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறிய. பாரு, பொறுமையாரு. நீ தேவையில்லாம பேசி பழசெல்லாம் கிண்டிட்டு இருக்க. விட்டு, இதுக்கப்புறம் இந்த டாபிக்க பேச வேணாம். என்னடி விட்டுரு? என்ன விட்டுரு ஆரம்பிச்சுட்டு இப்ப விட்டுருவான். வயன், உனக்கு என்ன அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த பணக்கார திமுரு புத்தி. ஜங்கு, அப்படி ஒன்றும் உன்கிட்ட பேசல. நான் நார்மலா தான் சொன்னேன். நீ இந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு நீ குரோவானா சந்தோஷம்தான். அவங்களோட மருமக இந்த மாதிரி பெரிய பணக்காரரானா அதெல்லாம் கிடையாது. உங்க அம்மாவுக்கு நான் அவங்ககிட்ட வந்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீயும் பண்ணி அவங்களுக்கு தேவை, அவ்வளோதான். சரியா? மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் நான் பெரிய ஆளாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எத்தனை ப்ராஜெக்ட்ஸு, எத்தனை கிளைண்ட்ஸு பா. கிட்டத்தட்ட உங்க அம்மாவால எனக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி மேல நஷ்டமாயிருக்குண்டி. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்லியிருப்பேனா? ஆனா இப்ப என்ன சொல்ற? எங்க கம்பெனி பெரிய கம்பெனி, நீ உன் கம்பெனிலாம் ஒண்ணு என் கம்பெனி பண்ணிட முடியாது அப்படின்னு அசல்ட்டா சொல்றல. ஏய், அந்த கம்பெனி போடுற சோர்ல தானே இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கா. அந்த கம்பெனியோட சோர்ல தானே ஃபுல்லா படிக்கிறான். அசால்ட்டா பேசுற மயிறு, அசால்ட் மயிறு உனக்கு. சரிடி, இருந்துக்கோ, நான் கிளம்புறேன். சங்கு, எங்க போற? போறேன்டி, எங்கேயோ போறேன். வீட்டுல இருக்கவே பிடிக்கல, நரகமா இருக்குடி, சுத்தமா பிடிக்கல. வீடா அது, சுத்தி நரகம்தான் அப்படின்ட்டு அவங்க அது கிளம்புறான். இவருக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் இந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்க ஜங்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் மனுஷன் கால் எடுக்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கானா? ஜிமினை பார்க்கறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ ஜிமின்னா நைட்டு நேரத்தில் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிற? என்னடா ஒரு பிரச்சனை? உனக்கு பிடிக்கல இங்கே வருது? டேய், யாரா சொன்னா உனக்கு? என்ன பிரச்சனை மயிறு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லி தொலை. என்ன மறுபடியும் சண்டை போட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, பெருசா பேசுறா. அவ கம்பெனியால தான் என் கம்பெனி ஒன்றும் ஆயிடாதான். என்ன புரியல? அவ சொல்றா அவங்க அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்களா எனக்கு. யாரு வரேன்னு சொன்னாலா? ஆமா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றாடா. அவங்க அம்மா எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா உனக்கு ஹெல்ப் தான் பண்ண நினைக்கிறாங்க, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாதா. அதுவும் இல்லாம சொல்றா, நீ வளர்ந்தா எங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, நாங்க தான் பெரிய கம்பெனி ஆச்சு, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்றாடா. பணக்கார புத்தியை காமிக்கிறாள் அவ. டேய், மயிறு மாதிரி பேசாதா. வாயன்லாம் அப்படி கிடையாது. தேவையில்லாம நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ அப்படி வேணா நினைமச்சான், அவளுக்கு அந்த திமிரு இருக்கு. அவங்க அம்மா புத்தி இருக்க தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் பணக்கார விட்டு பொண்ணு தானே அவ, தெரியுதுல. அப்ப எந்த மயத்துக்கு லவ் பண்ணா? பிடிச்சிருந்தது பண்ண, இப்ப என்ன பிரச்சனையா என்ன? ஆனா அவ மாறாம இருக்காளே, அவெல்லாம் மாறிதான் இருக்கா. நீ தான் மாறிட்ட. என்ன மாறிட்டா? டேய், உண்மையா சொல்லு. எப்பனாச்சும் இந்த மாதிரி நீ வந்து புலம்பிருக்கியா? ஒன் லவ் பண்ணும் சரி,
அவள் கல்யாணம் பண்ணிட்டு 1 இயர் இருக்கும்போது சரி அவளை பற்றி என்கிட்ட பற்றி பெருமையாக பேசிட்டு இருப்பா. என் பொண்டாட்டி எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாடா, என்னை அவ்வளோ லவ் பண்ணிருக்காடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான்டா அவளை பற்றி வந்து புகழ்வேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமா அவளை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வயன் உன்னை பற்றி எதனா என்கிட்ட சொல்லியிருப்பாளாடா அவ? ஆ எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜங்குக் சாப்பிட்டாரா, ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி மட்டும்தான்டா அவள் கேட்பா. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. டேய் மூடு, அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. அதானே சாருக்கு நல்லது சொன்னால் பிடிக்காதே. எப்போ பார்த்தாலும் அவளை எதனா சொல்லிக்கிட்டே அவளை கிளம்பி வீட்டுக்கு போ, தனியாக இருப்பா போ. அதெல்லாம் இருந்துப்பா. டீ குழந்தைய அவ்வளோ தனியாக இருப்பாங்கடா, கொஞ்சம் கூட அக்கறை இல்லைடா உனக்கு. அதெல்லாம் இருந்துப்பாங்கடா. இப்போ என்ன காட்டுக்குள்ளே விட்டு வந்திருக்கேன், வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு அவன் கேஷுவலாக இருக்கான். இந்த பக்கம் ஜிமன்னா, டேய் கூட இருக்கிற வரையும் அவங்க அருமை தெரியாதுடா, அவங்க விட்டு போனதுக்கு அப்புறம் தான்டா அவங்கள பற்றி தெரியும். என்ன பேசிட்டு இருக்கா? என்னடா என்ன அனுபவம் பேசுதா? அனுபவம் தாண்டா பேசுது. உன மாதிரி தான் நானும் சுற்றிட்டு இருந்தேன், பிஸ்னஸ் சொல்லிட்டு. எல்லாரும் என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் தாண்டா தெரிஞ்சுது பிஸ்னஸ் மேலால ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பாரு ஜங்குக்கு, பிஸ்னஸ் முக்கியம்தான், அதோட முக்கியம் வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு தேவைப்படுவாங்க. நான் சரியா புரிஞ்சுக்கோ அதை பண்ணுறான். பட் ஜங்குக்கு அதை கண்டுக்கவே இல்லை. அவன்கிட்ட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கும். ஸோ நைட் ஃபுல்லாக நீங்கள் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக் வந்திருக்கவே மாட்டான். ஸோ கொஞ்ச நாள் ஜங்குக் உங்கள் வீட்டுக்கே வராமலே இருந்திருப்பான். ஜிம்மனோட வீட்டிலே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் போகிற மாதிரி. நீங்கள் ஜிம்மனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அழுவுறீங்க, இந்த மாதிரி ஜங்குக்கை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அவனும் சொல்லியிருப்பான், நான் நிறையா பேசிட்டேன் தங்கச்சி, பட் அவன் கேட்க மாட்டேன்றான். கொஞ்ச நாள் போகட்டும், தனியாக விடு, அவன் கொஞ்சம் கோவம் சரியானதுக்கப்புறம் வருவான்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் விட்டுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். ஆனால் இன்ன வரையும் ஜங்குக் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். நீங்கள் மட்டும் தான் தனியாக இருந்திருப்பீங்க. ஸோ பாஸ் ஆயிருக்கும். பட் ஜங்குக் வந்திருக்கவே மாட்டான். இதே செட் பண்ணி கேட்பான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ட்ரிப் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. ஆனால் பன்னிக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு டேடி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் மம்மி போய் சொல்கிறா? டேடி வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர் ஜிம்மின் மாமா வீட்டில் தானே இருக்காரு. உனக்கு யார் சொன்னா? நான் டாடிக்கிட்ட நைட்டு பேசினேன். அவர் தான் சொன்னார், நான் இனிமேல் அங்கே வரமாட்டேன், நீயும் மம்மி மட்டும் இருங்கன்னு சொன்னார். அப்பெல்லாம் கிடையாது, டாடி வருவார். இல்லை மம்மி, டாடி வரமாட்டார், எனக்கு தெரியும் அவர் வரமாட்டார். இல்லை டாடி, நான் ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக வருவார். என்னது மம்மி? அது அது சர்ப்ரைஸ். இல்லை நீ சொல்ல, என்ன விஷயம்? அதுவா, என் பன்னி கூட விளையாடுறதுக்காக க்யூட்டான பாப்பா வரப்போகுது. யார் மம்மி? உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது. மம்மி சீரியஸாக சொல்கிறீங்களா? தங்கச்சி பாப்பா வரப்போகுதா? ஆமாம், உனக்கு க்யூட்டான தங்கச்சி பாப்பா வரப்போகுது. அப்போ டேடிக்கு இது தெரிஞ்சோடனே ஹாப்பியாக வருவார் தானே வீட்டுக்கு? ஆமாம் மம்மி, டேடி கண்டிப்பாக வருவார் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம். சரி மம்மி, டேடிக்கு ஃபோன் பண்ணுங்க, சொல்லலாம். சரி ஓகே இரு, கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஜிமன் தான் கால் பண்ணுறீங்க பிகாஸ் ஜங்குக்கு உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே அட்டன் பண்ணுறான். அண்ணா அவர் எங்கே இருக்காரு? அவனா இந்த குளிக்க போயிருக்கான் வயன். இல்லைண்ணா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஃபோன் கொடுக்குறீங்களா? சரி வயன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, வந்துடுவான். சரிண்ணா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரான். இந்த ஜிமன் மட்டும் ஃபோனை கொடுக்குறான். யாரா? வயன்டா. எல்லாம் பேசலப்போ. டேய் லைனில் இருக்கா, பேசு. டேய் நான் தான் பேசலான்னு சொல்கிறல அப்படின்னு சொல்கிற பண்ணிங்கண்ணா. ஜங்குக்கா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ப்ளீஸ் ஃபோனை வாங்கிக்கோங்களேன், ஒரு 2 செகண்ட்ஸ் தான். என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ் பண்ணுடி. ஜங்குக் ப்ளீஸ் ஃபோனை வாங்கிக்கோங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி உனக்கு ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வாங்கிக்கிறான். சொல்லு என்ன விஷயம்? ஜங்குக் பனி வந்துட்டு. மம்மி சொல்லுங்க டாடிக்கிட்ட. சொல்கிறேன். என்னடி என்னாச்சு? பனி வந்துட்டானா வீட்டுக்கு? வந்துட்டான். நீங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்களா? வரேன். இப்போ என்ன, நான் வரலண்ணா இருக்க மாட்டியா அண்ணா? அதான் 1 மாதம் இருந்தால் தாண்ணா. ஜங்கு வீட்டுக்கு வாங்கல ப்ளீஸ். வரேன்டி, வரேன். சரி என்ன விஷயம் சொல்லு. அது சொல்லுவா, என் டைம் ஆகுது. நான் செகண்ட் டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்கு அப்படி நீங்கள் சொன்னோடனே ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், நான் செகண்ட் டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு காலை தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ப்ளீஸ் ஜங்கு வீட்டுக்கு வாங்க. சரி நான் வரேன். ஜங்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை. வந்து பேசிக்கிறேன்டி, ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இந்த பக்கம் ஜிமின் பாட்டு
என்னடா என்னாச்சு? ஆ ஒன்னுடா. பையன் 2வது வாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. டேய் கையை விட்றமா விட. என்னடா இப்படி பேசுகிறா? ஹாப்பியா இல்லை? 2வது வாட்டி அப்பா ஆயிட்டடா. என்னத்த அப்பா ஆயிட்டு என்னத்த கிளிக்க போகிறான்? 2 பேருக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. 2வது குழந்தை தேவையான்னு தோணுது. டேய் என்ன பேசிகிட்டு இருக்கா? 2வது குழந்தை தேவையான்னு தோணுதா? ஆமாண்டா. பண்ணி பிறந்ததுலேருந்தே சண்டை தான். இப்போ இது வேற பிறந்துச்சுன்னா இன்னும் சண்டை தாண்டா வரும். அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் இன்னும் பெரிய பிரச்சனை வரும். ஏற்கனவே பண்ணி என்னை வருகிறான், இப்போ இதுவும் என்ன வெறுக்கும். எல்லாரும் என்ன வெறுப்பாங்க. தேவையா எனக்கு? மயிர் மாதிரி பேசாத ஜங்கு. வெறுக்கிறாங்கன்னா அதுக்காக குழந்தை என்ன பண்ண போறா? அபார்ட் பண்ண போறேன். என்ன பாரு, பைத்தியம் மாதிரி பேசாத. குழந்தைய அபார்ட் பண்றேன்னு சொல்ற, அது உன் குழந்தைடா. பாருடா, எனக்கு முன்ன மாதிரி அவன் மேல அந்த லவ்லாம் கிடையாது. என்ன லவ் கிடையாதா? ஆமா, இந்த 1 மாசம் வந்து உன் வீட்டுல இருந்தனே, அவளை பத்தி அப்பனா யோசிச்சிருப்பேன். நான் சொல்லுடா. டேய் ஜங்குக்கு நீ விளையாட்டா சொல்லாத. வயனுக்கு தெரிஞ்சா உடஞ்சிருவாடா. உடஞ்சிட்டு போறா. எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கலடா. அன்னைக்கு அது குழந்தை அப்படி சொல்லி தருமே பார்த்து, நீ கேட்டாவன்பா, இனிமேல் நாங்கள் கூட இருக்க மாட்டோம், நானும் அம்மாவும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான்டா. அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாடா. வயன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாடா. அவளை பற்றி எனக்கு தெரியும்டா. என்னடா தெரியும் உனக்கு? எல்லாம் அவள் பிளான் தான். எல்லாம் அவள் பிளான். அவளுக்கு இன்னும் அந்த பணக்கார புத்தி போலடா. அவள் அதே மென்டாலிட்டியில் தான் இருக்கா. அவங்க அம்மாவுக்கும் சரி அவளுக்கும் சரி, அவங்க 2 பேருக்கு நான் அடிமையாக இருக்கணும். சரியா? அதுதான். டேய் இதாண்டா லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஒயனோட அப்படி கிடையாது. ஒயனோட ரொம்ப லவ் பண்ணிருக்கா. நீ இவ்வளோ இது பண்ணியும் அவள் அந்த குழந்தைய பற்றி விட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறா. புரியலடா ஜங்கு. பாரு, என்ன வேணா சொல்லிட்டு போ. எனக்கு முன்ன மாதிரி அவன் மேலே லவ்லாம் கிடையாது. லவ் சுத்தமாக இல்லை. இப்போ நான் வாழ்கிறதே அந்த குழந்தைக்காக மட்டும்தான். அவனும் இல்லை, நான் எப்போயோ அவளை தூக்கி போட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு. ஏன்னா வயன் ஒன்று டார்ச்சர் பண்ணுறலா? நீ தாண்டா அவளை டார்ச்சர் பண்ணிருக்கா. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஓவராக பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கு. நீ வர என்னடா உன் வீட்டில் இருந்தா நீ எதை வேணா அட்வைஸ் பண்ணி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறான். அவன் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. ஜிமன்னா மச்சான், எதா இருந்தாலும் நீ பார்த்து முடிவு பண்ணு, அவசரப்படாத. ஒயன் இந்த குழந்தை மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. டேய் அதை பண்ணியிருக்கான்ல, தேவையில்லாமல் எதுக்குது? நான் ஒயன்ட்ட சொல்லி புரிய வச்சுப்பேன். நம்ம 2 பேரும் செட் ஆகாது, குழந்தை அபார்ட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிடலாம் சொல்ல போகிறேன். என்ன டிவோர்ஸா? ஆமாண்டா. என்னால் முடியல. தினமும் நைட்டாக கூட போய் சண்டை போட்டுட்டு நாரிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்க அம்மாவுக்கு அவள் பொண்ணு வேணும்னு கேட்குறாள், அனுப்பி விட்டுறேன். குழந்தையும் அவளும் போயிட்டோம். நான் என் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். அப்போ உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்? ஆமாண்டா, எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம். எனக்கு ஞாபகம் இருக்கா ஜிமினா, அன்னைக்கு அந்த ஆஃபீஸில் அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசிச்சு என்னை பார்த்து. எதுக்கு சார் இவனுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கீங்க? இவெல்லாம் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க தகுதியே இல்லாதவா. ஆஃப்டர் ஆல் ஒரு அனாதை. இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கீங்க, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினாடா. அவள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பெயினான்ஸ் தெரியுமா? அதுக்கு வயநாடா பண்ணுவா? எதுக்கு அப்படி பண்ணா? அவள் பொண்ணை கல்யாணம் பண்ணனால தானே எனக்கு அந்த அவமானம்னா. அவளை பண்ணாமல் இருந்தா அத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்றுப்பேனடா. அதுக்கு வயனுக்கு என்னடா சம்மந்தம்? ஜங்கு, நீ முட்டாள்தனமாக முடிவு எடுத்துட்டு இருக்கா. நான் கரெக்டாக எடுக்கிறேன். இப்போதானே கரெக்டாக எடுக்கிறேன். எனக்கு ஒயின் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதை பற்றி பேசுவேன். அவள் ஓகே சொன்னானா அவள் கூட வாடுறதை பற்றி யோசிப்பேன். அவள் நோன்னு சொன்னானா குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு பண்ணியை கூட்டு நீ கிளம்புன்றுவேன். அவ்வளோதான். அவ்வளோதானே ஜங்கு? அவ்வளோதான்டா, அவ்வளோதான். வாழ்க்கையில் யாரும் நம்ம கூட இருக்க போதில்ல. சரிடா, நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். நீங்கண்ணா அப்படியே கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிங்க் கலர் தீம்ல மணி வந்துட்டு க்யூட்டாக ரூம் எல்லாம் பலூன்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்கான். பிகாஸ் ஜங்குக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நீங்கள் கேக் ரெடி பண்ணிட்டு, பண்ணி ரூம் ரெடி பண்ணிட்டியாடா? மம்மி நான் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பலூன் தான் ஓட்ட முடியல, நீங்கள் வாங்க. அதை வர அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பலூன் எல்லாம் இது பண்ணி மாடி விட்டுட்டு இருக்கீங்க. பண்ணி பார்க்குறான். மம்மி ரூம் க்யூட்டாக இருக்குல்ல? அழகாக இருக்குல்ல? சரி ஓகே, மம்மி கேக் எடுத்துகிட்டு வரா. சரிங்க மம்மி அப்படி சொல்லிட்டு அவனை அப்படியே வெயிட் பண்ணுறான். இந்த பக்கம் நீங்கள் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜங்கு கால் பண்ணலான்னு எடுக்கிறீங்க ஃபோனை. பார்த்தா ஜங்கு கூட கார் சவுண்டு கேட்டோன்னே, மம்மி டேடி வந்துட்டாரு. சரி ஓகேவா, போ நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் டேடி வெல்கம் பண்ணுவோமா? சரி மம்மி அப்படி சொல்லிட்டு இப்போ இறங்கி அப்படியே நீங்களும் பண்ணியும் வரீங்க.
ஸோ ஜங்குக் அப்படியே வந்து நிற்கிறான். உங்களை பார்க்குறான். ஜங்குக்கா எப்படி இருக்கா? ம் நல்லா இருக்கா? மணி எப்படா இருக்கா? டாடி நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போகிறாங்க. ஆ அப்படியா? சரி ஓகே ஓகே. ஜங்குக்கா என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா அண்ணா? இல்லையா? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அயன் என்னாச்சு? ஒரு மாதிரி வீடெல்லாம் இருட்டாருது. ஆ ஒன்றும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் தான். மேலே வா. என்னடி சர்ப்ரைஸு? ஜங்குக் மேலே வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ பனியும் அதே மாதிரி தான். ஸோ 3 பேருமே குரூப்புக்குள்ளே வரீங்க. பார்த்தா ரூம் அப்படியே பிங்க் கலர் தீம்லாம் இருக்குது. என்னடி இது? அதுவா பாப்பா வரப்போறாள்ல, அதனால தான் பனி சொன்னான். டாடி வரப்போ இந்த மாதிரி வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால தான். பிடிச்சிருக்கா அவனுக்கு? ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிட்றியா? கட் பண்ணலாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு அயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. எதாக இருந்தாலும் கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் ஜங்குக்கா. ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை வயன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டியது இருக்கு. பனி இந்த ரூமில் இருக்கியாப்பா? அம்மாவும் நானும் பேசிட்டு வந்துடும். ஆ என்னாச்சு டாடி? ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு அப்புறமா அது கேட்க பண்ணலாம், சரியா? ஆ சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ரூமில் விட்டுட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. ஏன் கேக் கட் பண்ணல? என்னாச்சு உனக்கு? வயன் குழந்தைய அபார்ட் பண்ணலாண்டி. என்ன என்ன பேசுற? கத்தாதடி. இப்பாரு குழந்தை வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு புரியல, எதுக்கு வேணான்னு சொல்ற? அன்னைக்கு நீ தானே சொன்ன 2வது குழந்தை பெற்றுக்கலாண்டின்ட்டு, இப்போ வேணான்ற. அன்னைக்கு சொன்னதான், அன்னைக்கு உனக்கு பிடிச்சிருந்தது, இந்த லவ் இருந்தது சொன்னேன். இப்போ இல்லை. புரியல. அப்போ லவ் இல்லைன்னா பிடிக்கல வயன் ஒன்ன? பிடிக்கல தானே உனக்கும் சண்டை தான் வருது. குழந்தை வேணாண்டி, அபார்ஷன் பண்ணிடலாம். ஜங்கு பைத்தியமாடா நீனு, பைத்தியமா நீனு? பாருடி, நான் முடிவு பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம 2 பேர் சண்டை பண்ணல, பனி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறான். அவனை வேற எனக்கு கெட்டவன் சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த குழந்தையும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த குழந்தை கூட எனக்கு கெட்டவன் சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருப்பீங்க அம்மாவும் பொண்ணும். ஜங்கு நான் அவனுக்கு குழந்தைகிட்ட உனக்கு கெட்டவன் சொல்ல மாட்டேன்டா. அவன் உனக்கு கெட்டவன் சொன்னால் கூட இந்த மாதிரி சொல்லக்கூடாது பனின்னு சொல்லி தான் வளர்த்துருக்கடே தவிர உன்னை வெறுக்க சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லைடா. ஓ அப்படியாடி? இதை என்ன நம்ப சொல்கிறியா? நான் நம்ப மாட்டேன்டி, நான் சத்தியமாக நம்ப மாட்டேன்டி. எனக்கு தெரியும்டி, உனக்கு இப்போ பிடிக்கல தானே? ஜங்கு உனக்கு தானே என்ன பிடிக்கல. அவனுக்காக எது பண்ணாலும் சரி என்னை நீ ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்க. என்னை எந்த அளவுக்கு திட்டி இருக்க, அடிச்சிருக்க. ஆனால் அவனை விட்டு போன்னு நினச்சேனா? ஆனால் உனக்கு மட்டும் ஏன் ஜங்குக்கு இப்படி தோணுச்சு? எனக்கு தோணுச்சு ஏன்னா உன்ன மாதிரி இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையே. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது? வருஷங்கள் ஓடி போச்சுல, அதே மாதிரி காதலும் போயிடுச்சு. அசால்ட்டாக சொல்கிறல்ல லவ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, லவ் போயிடுச்சு தான். என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணதானே ஜங்குக்கா?
உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். உங்க அப்பா அம்மா சண்டை போட்ட மாதிரி உங்ககிட்ட நான் போட மாட்டேன்டி. உனக்கு நல்லா பார்த்து பண்ணேன்னு சொன்னேன். இப்போ எப்படி பேசுறேன்? உன் வாழ்க்கையில இருந்து என்ன போக சொல்லுறேன். எங்கடா போவேன்? அதான் உங்க அம்மா வச்சிருக்காங்களே வீடு அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுட்டேன். போடி அங்கே போயிரு சரியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மணியை கூட கூட்டு போ. அவன் எப்படியும் என்னை சூஸ் பண்ண மாட்டான். உன்னை தான் சூஸ் பண்ணுவான். எல்லாம் உனக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போவும் சரி இப்போவும் சரி. நான் தாண்டி அனாதை மாதிரி இருக்கிறேன். உனக்கு தான் அம்மா இருக்காங்க, அப்புறம் அவன் புள்ள இருக்கான். எனக்கு தான் யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை தானே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அப்படியே சங்குக்கு பிடிச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு தான் நான் இருக்கல்ல. இல்லடி எனக்கு நீ கிடையாது. என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு தெரியும்டி. இல்லை அப்பெல்லாம் கிடையாது சங்குக்கா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ என்னதான் என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். இல்லடி என்னை வெறுக்கிற. எனக்கு தெரியும் பொண்டாட்டி என்னை வெறுக்கிற. பரவாயில்லடி என்னை வெறுத்துட்டே போ. இந்த மாதிரி புருஷனோடலாம் எவ இருப்பா? நீ கிளம்ப வாயன். எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை. அதே மாதிரி எனக்கும் நீ வேணாண்டி. உனக்கு நான் வேணாமா? வேணாம் வாயன் வேணாம். சரி 2 பேர் கிளம்பலாவா? எங்க? அபார்ஷன் பண்ணதான். குழந்தை வயசுல வந்து டிவோர்ஸ் கிடைக்காது. வா. என்ன டிவோர்ஸா? ஆமாண்டி நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் முடியல வயன். உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியல. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் உன்னோட சண்டையை போட்ட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. என்னால் ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனிவேஸ் நம்ம பீரியட் தான் கரெக்டு. பன்னிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சராக இருக்கும். நம்ம 2 பேர் சண்டை போடுறதை பார்த்தா வந்து அஃபெக்ட் ஆகுறான். ஸோ செட் ஆகுது வயன். பிரிச்சிடலாம். என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டி என் பிள்ளைய வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி உன்னையும் பார்க்குறேன். 2வது குழந்தை வேணாம். நீ வேறு எதனா மேரேஜ் பண்ணிக்கோ. நான் என்ன சொன்ன? வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணிக்கோடின்னா அப்படின்னு சொல்கிறப்பா எங்கள் அப்படியே அவன் கணத்தில் ஸ்லாப் பண்ணிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா? ஈஸியாக சொல்லிட்டல. நீ என்ன எனக்கு அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டியா ஜங்குக்கா? அப்படி கிடையாதுடா. உன்னை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருக்கேன். ஒன்றை தவிர எவனையும் நினைக்க மாட்டேன். என் உடம்புல கை வச்சது கடைசியும் சரி முதலும் சரி அது நீ மட்டும்தான் ஜங்குக்கா. வேற யாரையும் நான் இருக்க விட மாட்டேன். நீ வேணா வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கும். அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யார் கூட வாழணும்னு சொல்லி நீ முடிவு பண்ணக்கூடாது. நான் முடிவு பண்ணுவேன். உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி சொல்லுடா சொல்லு. உண்மையில நீ என் ஜங்குக்கு தானா? இல்லை நீ என் ஜங்குக்கு கிடையாது. என் ஜங்குக்கு இப்படி பேச மாட்டான். என் ஜங்குக்கு இல்லை. இப்போ உனக்கு இந்த பிஸ்னஸ் தான் உனக்கு பிடிச்சிருக்கு. நான் உனக்கு பிடிக்கல. ஓகே ஜங்குக்கா நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். உனக்கு டிவோர்ஸ் தானே நான் கொடுக்குறேன். ஆனால் குழந்தைய அபார்ட் பண்ணுறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பார்வயன் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். மரியாதை அபார்ஷன் பண்ணிக்கோ. அவள்கிட்ட சொல்லுவேன். இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் ஜங்குக்கா. இது ஏன் குழந்தை சரியா? பாருடி ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறப்பே வந்து பண்ணிக்கோ. அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணிட போகிறேன்டி. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடிச்சிருவேன்டி அடிச்சிருவேன். வா ஜங்கு. அடிச்சிருவியா? அடி கொண்டு போட்டாலும் சரி இந்த குழந்தைய அபார்ட் பண்ண நான் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை வாடின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நான் விடு ஜங்குக்கு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் கேட்குற மாதிரியெல்லாம் உங்கள் ஹேண்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்து போயிட்டே இருக்கான். இதே சரி நீங்கள் அழுத்துட்டே வந்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் பண்ணினா மம்மி நீ எங்கே போகிற? மம்மி நீ போகாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் மேட்ஸ்லாம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துக்கோங்க குழந்தைய எங்கே விடாதீங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அவனா மம்மின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவங்க காருக்குள்ளே பிடிச்சி தள்ளிவிட்டு அவன் அப்படியே கார் எடுக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஜங்குக்கு என்ன விடு. வயன் ஒழுக்க மரியாதையா உட்காரு. ஜங்குக்கு நீ மென்டல் மாதிரி பண்ணாதடா. சைக்கோவடா நீனு. இங்கே பாரு ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது ஜங்கு. பாரு என்னால் குழந்தை பற்றி யோசிக்க முடியாது வயன். குழந்தை வேணாம் அவள் தான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ண நீ யாருடா? அந்த குழந்தையோட அப்பண்டி. எனக்கு வேணாம் சரியா? நான் தான் இது பண்ணேன். நானே சொல்கிறேன் நான் வேணான்றேன். போதுமா? என்ன பாரு என்னால் முடியாது. நீ காரை ஸ்டாப் பண்ணல இங்கே குதிச்சிருவேண்டா. பையன் அமைதியாக உட்காரு. இல்லை நீ காரை ஸ்டாப் பண்ணுறீங்க இங்கே குதிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் இது பண்ணிருக்கீங்க. பட் டோர் இதாகிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் ஜங்குக்கு டிரைவ் பண்ண விடாம ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே காரு ஒரு மரத்துலமே மோதிடுது. ஸோ அப்படியே ஜங்குக்கு நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுறீங்க.
ஸோ ஜங்குக்கோட ஹெட்ல செம்ம அடிபட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அடிபட்டு அப்படியே பிளட் வந்துட்டுருக்கு. சரி அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீப்புளெலாம் அவங்க ரெஸ்கியூ பண்ணி உங்களையும் ஜங்குக்கும் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்த இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ வந்து செம்ம பதறாங்க. என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்லம்மா. உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தலையில் லைட்டாக அடிபட்டுச்சு, அவ்வளோதான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா. குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல? இல்லை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாவும் குழந்தையும் ஓகே. சரி ஓகே ஓகே. ஆனால் உங்கள் மாப்பிள்ளைக்கு தான் லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கு. ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அவர் ஓகே தான். சரி ஓகே. நான் பார்க்கலாமா என் பொண்ணை? போய் பாருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா உள்ளே வராங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஐயா ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா பார்த்து முறைக்கிறீங்க. வயன் என்ன எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கா? அம்மா முதல்ல நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? வெளியே போங்க. என்ன வயன் என்ன பேசிட்டு இருக்கா? வயனா? நான் ஒன்றும் வயன் கிடையாது, நான் ஜங்குக் பேசுகிறேன். என்ன என்னாச்சு உனக்கு? மர கண்டுருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு நான் ஒன்றும் புரியல. எதுக்கு என்ன பார்த்து வயன் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அகைன் கேட்குறான். ஏய் என்னடியாச்சு உனக்கு? அடிப்பட்டதுலன்னா உனக்கு மண்டல் அடிபட்டுச்சா என்ன? டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு அவன் பார்க்குறாங்க. என்னாச்சு? என்ன என் பொண்ணு ஜங்குன்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வந்துட்டு வயன் மேம் உங்களுக்கு என்னாச்சு? சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டாக்டருக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. இந்த சைட் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் வந்துட்டு மேம் அடிப்பட்டுக்குனால இந்த மாதிரி பேசுகிறாங்க போல, நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. என்ன டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க, என் பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மேம், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை விட்டுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு இப்போ ஜங்குக்கை பார்க்கலாம். ஜங்குக்கு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படியே பார்க்குறான். ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது. ஆமாம் ஜங்குக்கு என்னாச்சு? அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நடந்த பிரச்சனை இல்லை, அந்த ஆக்சிடென்ட் மூலமாக உங்களுக்கும் ஜங்குக்கும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக்கோட பிளேஸில் நீங்களும் உங்களோட பிளேஸில் ஜங்குக்கும் இப்போ இருக்கான். ஸோ அதை தெரியாமல் நீங்களா அப்படியே எந்திருக்கிறீங்க. பார்த்தா பாய் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஆமாம் இது என்ன ட்ரெஸ்ஸு, நான் எப்போ போட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. தென் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு மிரரில் பார்த்தா ஜங்குக் மாதிரி இருக்கீங்க. என்ன நடக்குது? நான் என்னோட பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னோட ஃபேண்டசி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு அப்படியே இங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார், உள்ளே போங்க. எங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறீங்க. அவங்க பக்கத்து ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோட நீங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கா, ஏய் வயன் நீ என்னடி நடக்குதுங்க? நீ உடம்புல இருக்கியாடி? அப்போ நான் உடம்புல இருக்கேனா? ஆமாம் போல. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுறான். இந்த பக்கம் நான் நீங்க ஜங்குக்கா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் உங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வயன், இவனாலதான் உனக்கு ஆக்சிடென்டே ஆச்சு, அவனை போய் கொஞ்சிட்டு இருக்கா. மா என்ன பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து அம்மான். இதோட இந்த பாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் போட்டுறேன். தென் ரஃப் அப் செஷன் ஐ திங்க் நான் சண்டே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதோட செகண்ட் பார்ட் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஐ திங்க் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் செகண்ட் பார்ட் சூன் போட்டுறேன். ஸோ இந்த பார்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் செகண்ட் பார்ட் சூன் போட்டுறேன். ஓகேடா மிஸ், நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கடா. லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்டிங்காக ரொம்ப வெயிட் பண்ணிருக்கா. ஸோ ரீசெண்ட் டேஸ் வீடியோஸில் கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொன்றுடா, நான் எப்போவுமே ஸ்டோரியோட லாஸ்ட் பார்ட்டில் தான் சொல்லுவேன் இந்த கதையை யார் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையை சொன்னது வந்துட்டு எனக்கு ஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான், அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக தான் சொன்னாங்க. ஸோ இந்த கான்செப்ட் அவங்க சொன்னது தான், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஜியாவோட ஃப்ரெண்ட், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஒரு அழகான விஷ் கொடுக்குறேன். பிகாஸ் டைம் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, பை 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 பாய்.